இன்னைக்கு இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, 3 வகையான ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ அந்த 3 வகையான ட்ரேடர்ஸில் நீங்கள் எந்த வகையான ட்ரேடர் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும். அப்போ 3 வகையான ட்ரேடரோட நேச்சரும் வேற வேற, அந்த 3 வகையான ட்ரேடருக்கும் கிடைக்கிற ப்ராஃபிட்டு வேற வேற, அவங்களுக்கு இருக்கிற ரிஸ்க்கு வேற வேற. இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் அப்படி தான், ட்ரேட்னாலும் அப்படி தான். இப்போ ஒருத்தர் வந்து கடலில் மீன் பிடிக்கணும், கரெக்டாக? அந்த கடலில் மீன் பிடிக்கணும்னா 3 விதமாக பிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில வச்சு கரையில் உட்காந்து மீன் பிடிக்கலாம், இது ஒரு பேசிக். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு படகு, அதை எடுத்துட்டு கரையில் இல்லாமல் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரம் ஒரு 20 கடல் மைல் அளவு, இல்லை ஒரு 15 கடல் மைல் அளவு, இல்லை ஒரு 30 கடல் மைல் அளவுன்னு சொல்லுவாங்களே, நாட்டிக்கல் மைல்ஸ், அந்த அளவுக்கு போய் பிடிப்பாங்க. அவங்க காலையில் போனாங்கன்னா சாயங்காலம் வந்துடுவாங்க. இது ரெண்டாவது வகை. மூணாவது வகையான ஃபிஷ்ஷிங் எப்படி இருக்குன்னா, அவங்க ஆழ்கடலில் போய் பிடிப்பாங்க. பெரிய பெரிய கப்பல், இல்லை பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்து, லான்ச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்கெல்லாம் திரும்பி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 days 5 days 1 days 15 நாள் கூட ஆகும். ஃபாரின்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள் 60 நாள் கூட ஆகும் அவங்க திரும்பி வர்றதுக்கு. ஸோ இந்த 3 விதமான மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தான். அதுக்காக நம்ம இது இப்படி சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எதையுமே கொஞ்சம் எளிமையாக சொன்னால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ ஒன்று தூண்டி போட்டு பிடிக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போட் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் பிடிக்கிறது, கரையில் உட்காந்து பிடிக்கிறது, கொஞ்சம் தூரம் போய் பிடிக்கிறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் போய் பிடிக்கிறது. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தூண்டி போட்டு பிடிக்கிறவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருந்தாலும் அவருக்கு என்ன கிடைக்குதோ அது மாதிரி பல மடங்கு, அதே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் போட்டு ஒரு போட் எடுத்துகிட்டு போகிறவருக்கு அது மாதிரி ஒரு 10 மடங்கு 20 மடங்கு சம்டைம்ஸ் 50 மடங்கு அதிகமாக கிடைக்கும், கரெக்டாக? அது 2 பேரும் போட்ட டைம் ஒன்று தான். கரையில் உட்காந்தவரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மீன் தான் பிடிச்சாரு, அவர் வேறு வேலையெல்லாம் பார்க்கல, அவரும் மீன் தான் பிடிச்சாரு. அதே போட் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம், ரொம்ப ஆழ்கடல் இல்லை, கொஞ்சம் தூரம் போய் பிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா அது அவரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் பிடிச்சாரு. ஆனால் இவர் மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு 50 மடங்கு அதிகமாக பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆழ்கடலுக்கு போனவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் டைம் போடலை, இவங்கள மாதிரி 2-3 நாள் 4 நாள் 5 நாள் டைம் போட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க, புரியுதுங்களா? கரையில் உட்காந்துருந்தவர் கிராம் கணக்கில் பிடிச்சிருப்பாரு, கொஞ்சம் போட் எடுத்துட்டு போனவர் கிலோ கணக்கில் பிடிச்சிருப்பாரு. இதே கப்பல் எடுத்துட்டு ஆழ்கடலுக்கு போனவங்க தான் டன் கணக்கில் பிடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் மார்க்கெட்லையும் 3 விதமான இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, 3 விதமான ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. இந்த 3 விதத்தில் நீங்கள் எந்த விதம் அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி இன்கம் வருங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் வந்து பெரிய ஆழ்கடலில் வியாபாரி, நான் கப்பல் வச்சு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட இன்கமே வேறு மாதிரி இருக்கும், டன் கணக்கில் இருக்கும். இதெல்லாம் மார்க்கெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இல்லை நான் அப்பப்போ ஒரு போட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன் அப்படின்னா உங்களுக்கு லாபங்கிறது கிலோ கணக்கில் இருக்கும். இல்லை நான் கரையிலே உட்காந்துக்குருவேங்க ரொம்ப சேஃபாக, எனக்கு பெருசாலாம் தண்ணிக்குள்ளெல்லாம் கால் வச்சு ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, போனாலும் ஒரு புழுவோடு போயிடும், வந்தாலும் ஒரு மீனோடு வந்துடும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிராம் கணக்கில் அதிகபட்சம் 1/2 கிலோ 1 கிலோ பிடிக்கிறது கூட ரொம்ப சிரமம். ஸோ அப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த சார்ட்டில் நடைமுறை உதாரணத்தோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் ட்ரேடர், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரேடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல். இந்த மாதிரி 3 ட்ரேடர் தான் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம், டெக்னிக்கலாலாம் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்கிறதா தான், சும்மா தேவையில்லாத விஷயம்லாம் மண்டையில் ஏற்றிக்கிற வேண்டாம். 3 விஷயம் தான். இப்போ நான் இந்த உதாரணம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையுமே 3 விஷயமா தான் சொல்லிட்டு வர்றேன். அப்போது உங்களுக்கு இது ஈஸியாக ஞாபகம் இருக்குல்ல, தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவன், போட் எடுத்துகிட்டு போகிறவன், கப்பல் எடுத்துகிட்டு போகிறவன், இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையும் இதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. டெக்னிக்கலாக நிறைய வேர்டெல்லாம் இருக்கும், நிறைய யூடியூப் சேனல்லாம்
பெருசாக அதிமேதாவித்தனமாக எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை. ஐயோ நம்மளாலலாம் மார்க்கெட்டில் முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்கன்னா, புரியுதுங்களா, நீங்கள் கொஞ்சம் காசை வச்சே அதிக பணம் சம்பாதிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரிஸ்க் குறைவு, ரிவார்டு அதிகம். இதே மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரிஸ்க் அதிகம், ரிவார்டு குறைவு. இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோலாம் போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சமீப காலமாக இன்னைக்கு வீடியோ வருதுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்தே நிறைய டவுட் கேட்குறீங்க வாட்ஸ்அப்லலாம். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் அடிப்படையான டவுட்டெல்லாம் நான் உட்காந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், சைக்காலஜி, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சிஸ்டம், ஜென்ரல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் இருக்குது. நம்ம அது புரியணுங்கிறக்காக தனித்தனி 5 சாப்டராக பிரித்து வச்சுருக்கோம். கரெக்டா? சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பேசிக்கே நமக்கு என்னது, வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன் தான். ஸோ அப்போ அந்த பேசிக்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஒரு தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவங்க எப்படி பிடிப்பாங்க? இப்போ தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவங்கள அவங்கள யாரை உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீட்டைலர்ஸ். ரீட்டைலர்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து மார்க்கெட்டில் பணத்துக்கு மீன்ஸ் அவங்களோட கேபிட்டலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவன் போனால் ஒரு புழு தானே, போனால் போயிட்டு போகுது, அடுத்த புழுவை மாட்டி மார்க்கெட்டில் போடுவோம் அப்படின்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும், மார்க்கெட்டில் ஏதாவது கற்றுக்கணும், இதுலேயே நம்மளோட வெல்த்தை டெவலப் பண்ணணும், ஃபுல் டைம் ட்ரேடராக மாறணும், பெரிய இன்வெஸ்டராக மாறணும், அப்படிலாம் எந்த நோக்கமும் இருக்காது. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஓட 11ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. புரியுதுங்களா? கேட்டால் நானும் ட்ரேடர் தாங்க, நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் என்ன சொல்கிறது, தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவங்க மாதிரி. கொஞ்சம் போட் எடுத்துகிட்டு பிடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளானிங் இருக்கும். ஆனால் அவங்க அதாவது எப்படின்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். ஏதோ கொஞ்சம் அவங்க அதாவது மார்க்கெட் நிறைய சூடு போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஏதோ அவங்கள கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏதோ மார்க்கெட் வந்து அவங்கள என்ன பண்ணி வச்சுருக்கோம், தேவையில்லாமல் நிறைய ட்ரேட் பண்ணக்கூடாது, ஏற்கனவே வீடு வாசல்லாம் இழந்தாச்சு அப்படிங்கிற இதில் ஏதோ கொஞ்சம் மார்க்கெட் அவங்கள பக்குவப்படுத்தி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவன் அவனோட முதலையே அழிச்சிட்டு போயிடுவான். அவங்களால அவங்களோட கேபிட்டலை கூட காப்பாற்ற முடியாது. அப்போ நீங்கள் எந்த விதமான ட்ரேடர்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்று கரெக்டா? இதே போட் எடுத்துட்டு மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கேபிட்டலை காப்பாற்ற முடியும். ட்ரேட் பண்ணுவாங்க, 2 ட்ரேட் லாஸ் ஆகும், 2 ட்ரேட் ப்ராஃபிட் வரும், கச்சா முச்சான்னு ஏதோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் அவங்களோட கேபிட்டல் எங்கே சுற்றியும் அவங்களோட போட்ட காசை பத்திரமாவே இருக்கும். ஆனால் அதை தாண்டி அக்கௌண்ட் வளருமானா வளராது. இது 2வது வகையான ட்ரேடர், 2வது வகையான இன்வெஸ்டர்ஸ். 3வது ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டலையும் பத்திரமா வச்சுப்பாங்க, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் வளர்ந்துட்டே இருக்கும். பேலன்ஸ் ஷீட் மீன் என்னன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 1 லட்சம் வச்சுருக்கீங்க, இந்த வாரம் முடியும் போது அது 1,10,000 முடிஞ்சிருக்கும் லாபத்தோட. அது இப்போ அடுத்த வாரம் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ, 1,01,000 ரூபா. அப்போ அது வந்து 1,05,000 முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணியிருப்பாங்க, 1,10,000 முடிஞ்சிருக்கும், இல்லை 1,12,000 முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அதுக்காக அவங்களுக்கு லாஸ் வராதா அப்படின்னு இல்லை, லாபத்துக்குள்ள லாஸ் வரும். நான் சொன்னேன் இல்லையா, 10 ட்ரேட் இருக்கு அப்படின்னா எந்தெந்த பவுண்டரியில் அப்ரோச் பண்ணுறோம், இதெல்லாம் நான் முன்னாடியே நிறைய தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போது ஓவரால் லாபம் ஒரு 5,000 ரூபானா ஒரு 1,000 ரூபா லாஸ் வரலாம். ஆனால் லாபமே 1,000 ரூபா தானே, 5,000 ரூபா லாஸ் வருதுன்னா இவங்கெல்லாம் அந்த முதல்ல சொன்ன அந்த 2 வகையான ட்ரேடர்ஸ். இது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இது பொருந்தும். ட்ரேடர் வேற, இன்வெஸ்டர்ஸ் வேற கிடையாது. மார்க்கெட்டில் 2 பேருமே ஒன்று தான். என்ன இன்வெஸ்டர்ஸ்னா கொஞ்சம் டைம் அதிகமாக போட்டு பண்ணுறாங்க, ட்ரேடர்னா கொஞ்சம் டைம் கம்மியாக போட்டு பண்ணுறாங்க. 2 இடத்துலையும் சைக்காலஜி ஒன்று தான், 2 இடத்துலையும் எமோஷன் ஒன்று தான், 2 இடத்துலையும் உங்களோட நாலேஜ் அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெளிவாக இல்லைன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது. நான் சொல்கிற உதாரணம் புரிஞ்சா உங்களுக்கு? 3 விதமான ட்ரேடர் தான். ஒன்று வந்து முதலுக்கே மோசம் பண்ணுறவங்க, 2வது வந்து பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி வளர்ச்சி இருக்காது, 5 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் நான் மார்க்கெட்டில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது உருப்படியாக சம்பாதிச்சிங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை, ஆனால் போட்ட அந்த காசு பத்திரமா அப்படியே இருக்குது, அதை தாண்டி என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல அப்படிம்பாங்க. லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க சைக்காலஜிக்கல்லாம் சூப்பராக ஃபிட்னஸாக இருப்பாங்க. நம்ம கோர்ஸுக்கு வர்ற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க சைக்காலஜிக்கலாக சூப்பராக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.
ஆனால் அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுதான் பிரச்சனை. கரெக்டாக போடுவாங்க, கரெக்டாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டே அவங்களுக்கு அதான் சொன்னல, சூடு போட்டு அதுவே கற்றுக் கொடுத்துருக்கும். செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுவே கற்றுக் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த விஷயம் கற்றுருக்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லட்சக்கணக்கான ரூபாயை லாஸ் பண்ணி கற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க, லைஃப்பை தொலைச்சவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம் இருக்குது. ஸோ இன்னொருத்தவங்க வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து கப்பல் எடுத்துட்டு ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிறவன், டன் கணக்கில் பிடிப்பான். புரியுதுங்களா? அதாவது எப்படின்னா, போனால் ஒரு 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு டன் கணக்கில் மீன் வேணும். அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், இல்லை ஹை ஹெச்என்ஐ அப்படிம்பாங்க, ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஹெச்என்ஐனா, நம்ம நிறைய பேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக பணம் சம்பாதிக்கிற எல்லாருமே கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டோட மித்துனா வதந்தி. மார்க்கெட்டோட மித்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 பாயிண்ட் ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியமான டாபிக். என்னெல்லாம் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு ஏமாத்துறதுங்க, அதெல்லாம் மார்க்கெட்டோட மித்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் பணக்காரன் தாங்க பணம் சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் மித்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும் பயங்கரமான நாலேஜ் வேணும், அவங்களாம் சிஏ படிச்சிருக்கணும், அதை படிச்சிருக்கணும், எதை படிச்சிருக்கணும். அப்படின்னா எல்லா சிஏவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம்லாம் சம்பாதிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. கோடிக்கணக்கில் பணம் வேணும். இல்லை, நான் மார்க்கெட்டுக்கு சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வரும்போது வெறும் 700 தான் கொண்டு வந்தேன். வெறும் 700 தான், அதுவுமே 3 நிமிஷத்தில் பிடிக்கிட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? வெறும் 700 தான் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபாலாம் ஒன்றுமே தேவையில்லை. அதான் நான் சொன்னேன், நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா, 1 கோடி ரூபா வச்சுட்டு ஒருத்தர் என்ன லாபம், ஒரு ட்ரேடர் என்ன லாபம் எடுக்கிறானோ, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு அந்த 1 கோடி ரூபா பேர் என்ன எடுக்கிறானோ அதே அளவு மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. அதுதான் விஷயம். கரெக்டுங்களா? ஏன்னா மார்க்கெட்டோட பெரிய ப்ளஸ்ஸே அதான். வாரன் பஃபட்டே அதானே சொன்னார், பொறுமையாக யார் இருக்காங்களோ அவங்களோட பணத்தை, பொறுமையாக இல்லாதவங்களோட பணத்தெல்லாம் மார்க்கெட் பறித்து பொறுமையாக கரெக்டான அண்டர் வேல்யூவில் யார் முதலீடோ ட்ரேடோ பண்ணுறாங்களோ அவங்க கையில் சேர்க்குற ஒரு கிரவுண்டு தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னார் வாரன் பஃபட். கரெக்டாக? இப்போ நான் சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம், உலகத்திலே அதிக பணம் சம்பாரிச்சவர் அவர் தானே, அப்போ அவர் சொல்கிறத நீங்கள் நம்பலாம்ல. அப்போ ரெண்டாவது என்ன சொன்னார், எல்லாரும் ஆசைப்படும் போது நீங்கள் அந்த ஸ்டாக்கை பார்த்து பயப்படுங்க. அதாவது என்ன அர்த்தம், அதை தானே உங்களுக்கு புரியுறபடி சொன்னேன். மார்க்கெட்டு கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடில் இருக்குது, ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்குன்னா உங்கள்ட்ட அந்த ஸ்டாக் இருந்தால் விற்றுருங்க, அதை தான் பெரிய பணக்காரன் பண்ணுறான். அப்போ எல்லாரும் பயப்படும் போது நீங்கள் அதை ஆசைப்படுங்க. இது பேசிக். அதுக்காக உட்காந்துட்டு உருப்படாத ஸ்டாக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. இது வந்து அடிப்படை. நீங்கள் உங்களோட மைண்ட் செட் எப்படி தயாராகணுங்கிறதுக்காக சைக்காலஜிக்கல் டேக்லைன் இது. அப்போ எல்லாரும் பயப்படும்போது எப்போ போயிடுவாங்க, மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் இருக்கும்போதும் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கும்போது தான் எல்லாருமே பயப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும். ஏன்? அப்போ தான் ஒரு இடத்துல 10 பானிபூரி கடை இருக்குது, நீங்கள் 11ஆவது போய் அங்கே வச்சா ஏதாவது தேருமா? தேராது. ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு 2000 பேர் இருக்கான், ஆனால் பானிபூரி கடை ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல வச்சாதான் நீங்கள் போகும். அதே மாதிரி மார்க்கெட்டில் நிறைய பேர் பயந்துக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு அந்த ஸ்டாக்கை விற்கிறாங்க. அப்போ போய் நீங்கள் வாங்கினா தான் போட்ட காசையாவது எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 3 விதமான ட்ரேடரில் 3 வகை தான். ஒன்று தூண்டில் போடுறவன், அவன் என்ன பண்ணுவான்னா முதல்ல கூட காப்பாற்ற மாட்டான். ஏன்னா அவனுக்கு எந்த லட்சியமும் கிடையாது, எந்த இலக்கும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு பெரிய அது வந்து ஒரு நஷ்டமாகவே பார்க்க மாட்டான். ஏன்னா புல்லு தானே, போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் இது பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் பிடிக்கிறவங்கலாம் நீங்கள் பாருங்கள், போட்டுக்கெல்லாம் மீன் பிடிப்பாங்க, போவாங்க, சாயங்காலம் வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, அப்படியே நல்லா தண்ணி அடிப்பாங்க, தூங்குவாங்க, காலைல வெறும் ஆளாக இருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு போவாங்க. ஆனால் இப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த 0 லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த அதை வாழ்க்கையை குறித்து அவங்களுக்கு பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம உழைப்ப நம்புவாங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு கடலுக்கு போனால் காசு கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி அவங்க நிறைய அந்த சாப்பிடும் போதெல்லாம் நிறைய போட்டியெல்லாம் வைப்பாங்க. நான் ஒரு ஊரில் பார்த்துருக்கேன். அவங்க எப்படின்னா 60 பரோட்டாலாம் ஒருத்தர் சாப்பிட்டாரு, அந்த மீன் பிடிக்கிறவர் ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்தபடியே 60 பரோட்டா சாப்பிட்டாரு. அது போக ஆஃப் ஆயில் சாப்பிட்ற போட்டிலாம் வைப்பாங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் அதெல்லாம் அசால்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பயங்கரமாக மாறி இருக்குமா அப்படின்னா மாறாது. ஏன்னா என்ன வந்தாலும் அன்றைக்கி சாயங்காலமே மொத்தமாக டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். காலையில் பீடி கூட வழி இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி.
அதாவது எப்படின்னா அவங்களோட ஃப்ளோட்டிங் லைஃப் நடந்துகிட்டே இருக்கும். அதை தான் நான் 2வது உதாரணம் சொன்னேன். அவங்களுக்கு கேபிட்டல் அப்படியே பத்திரமா இருக்கும். அதை வச்சு ஏதாவது உருப்படியாக ஏதாவது ஒரு பேனா பென்சில் வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சிருப்பாங்கன்னா கூட அந்த அளவுக்கு கூட சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பணம் பத்திரமா இருக்கும். எங்கே சுற்றியும் பணத்தை ஏதோ ஓகேப்பா கேபிட்டல் பத்திரமா இருக்குது அப்படிங்கிற அளவில் இருப்பாங்க. 3வது நபர் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மீனை கான்ட்ராக்டாக வாங்கி விற்கிறவங்க, இல்லை பெரிய கப்பல் வச்சுட்டு ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தவங்களோட என்ன சொல்கிறது நஷ்டத்தை லாபமாக்குறவங்க, அடுத்தவங்களோட டைம் வேல்யூவை மணி வேல்யூவை ஆக்க தெரிஞ்சவங்க. இது இந்த பிஸ்னஸ்லையும் கிடையாது, எல்லா பிஸ்னஸையும் பணக்காரன் யாராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா அவனா உட்காந்து மாங்குன்னு உழைக்க மாட்டான். இன்னொருத்தவங்களோட நஷ்டத்தை அவனுக்கு லாபமாக ஆக்க தெரிஞ்சவனா இருப்பான். இல்லாட்டி என்ன பண்ணுவான்னா அடுத்தவங்களோட டைம் வேல்யூ. இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், எனக்கு 1 ஹவர் நான் வேலை பார்த்தா எனக்கு 1000 ரூபா கிடைக்கும்னா அதை 10 பேரை வச்சுட்டு இந்த உனக்கு 700 ரூபா தர்றேன், நீ இந்த வேலையை நீ எனக்கா நீ பார்த்து கொடு. இந்த மாதிரி 10 பேரை வச்சு ஒரு ஆளுக்கு 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா லாபம் எடுத்தா 10 பேருக்கு 3000 ரூபா ஆச்சு. இந்த மாதிரி அடுத்தவங்களோட டைம் வேல்யூவை மணி வேல்யூவாக மாற்ற தெரிஞ்சவங்க இவங்க மட்டும்தான் பணக்காரனாக முடியும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டு. இது மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தொழிலும் இதான் பேசிக். அடுத்தவங்களோட நஷ்டம் மீன்ஸ் அவங்க எந்த இடத்துல வேண்டான்னு இழக்கிறாங்களோ, அடிமாட்டு விலைக்கு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல உங்களால் அதை ஒரு அசட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் தான் மார்க்கெட்டில் பணக்காரன். உங்களோட கேபிட்டல் வந்து கேபிட்டலும் குறையாது, உங்களோட லாபம் வந்து ஒவ்வொரு ட்ரேடு முடிய 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 அதிகமாயிட்டே இருக்கும். 10 ட்ரேடில் நான் தான் சொல்லேன் அதிகபட்சம் 9 ட்ரேடு 8 ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் முடிப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடிப்படையாக ஓரளவு பார்த்துருக்கோம். சரி, இப்போ இந்த 3 பேரும் எப்படி ஒரு ட்ரேடை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எப்படியா கொண்ட ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? சரி, இப்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த இந்த வெறும் சார்ட் தான், இது வந்து லைவ் சார்ட் தான், இதை வச்சே நான் சொல்லிடுறேன் பாருங்க. அப்போ அப்படிதான் அவங்க இருப்பாங்க, அப்படிதான் அவங்களோட வருமானமும் இருக்கும். அதாவது எல்லாமே நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, நீங்க எந்த அளவுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட growth இருக்கு. அந்த ரகசியம் வந்து யாருக்குமே தெரியாது, பெரிய பணக்காரன் சொல்லி கொடுக்கவே மாட்டான். அதான் சொல்லல, அதனாலதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல கோடி ரூபாய் போட்டாதான் கோடியில அதெல்லாம் கிடையாது. நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் இப்போ உங்க பையனோ என் பையனோ காலையில எந்திரிச்சு பேப்பர் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. அந்த அளவுக்கு இல்ல, மோசமான நிலைமையில கடவுள் வைக்கல. கரெக்டா? கட்டாயம் அவங்க வந்து எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அந்த காசுல தான் அவங்க ஸ்கூலுக்கு போகணுங்கிற அந்த இது மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, காட்ஸ் கிரேஸ். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வாரன் பஃபெட்டு சின்ன வயசுல எந்திரிச்சு பேப்பர் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போனாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பேப்பர் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போறாருன்னா அவரோட அப்பா என்ன பெரிய மல்டி மில்லியனராவா இருப்பாரு? ஒண்ணு. 2வது, ஒருத்தர் பேப்பர் போட்டு தான் ஸ்கூலுக்கு போறாருன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும்? பேசிக்கா அவங்க வந்து ஒரு லேபர் கேட்டகரியில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா படிச்சுட்டு பெரிய வேலையில இருந்தாங்கன்னா, அதாவது போதுமான அளவுக்கு சர்ப்ளஸா திருப்தியா வாழ்ற அளவுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா கட்டாயம் வாரன் பஃபெட் பேப்பர் போட்டிருக்க மாட்டார். அப்போ ஒருத்தர் பேப்பர் போடுற அளவுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாருன்னா அவர் என்ன பெருசா முதலீடு கொண்டு வந்திருப்பாரு யோசிங்க மார்க்கெட்டுக்கு? கட்டாயம் கிடையாது, நிறைய எல்லாம் கொண்டு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அவரோட நாலேஜ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அதை வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அவர் ஒரு புரோக்கர் கம்பெனியில் வேலை செஞ்சு பல வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் தான் ஃபுல் டைமாக மார்க்கெட்டுக்கே அவர் வந்தார். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் நீங்கள் பணம்லாம் தேவையில்லை, இப்போல்லாம் பணம்லாம் தேவையே இல்லை. என்ன கேட்டால் காப்பி ட்ரேட் ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உலகம் ஃபுல்லாக பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களால் ட்ரேட் பண்ணியோ இன்வெஸ்ட் பண்ணியோ லாபம் எடுத்து காட்ட முடியும்னா உங்களை நம்பி கோடிக்கணக்கான ரூபா தர்றதுக்கு இன்னைக்கு கம்பெனிகள் தயாராக இருக்குது. கோடிக்கணக்கான ரூபா கூட வேண்டாம், இப்போ நம்மளே காப்பி ட்ரேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு காப்பி ட்ரேடு $100, $100 வச்சுக்கோ, $100னா 8000 ரூபா. 8000 ரூபா இல்லாதவங்க இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? இல்லை, உலகத்தில் கிடையாது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பெனி, வேர்ல்டு ஃபேமஸ் பெரிய கம்பெனிலாம் நான் காப்பி ட்ரேடராக இருக்கேன், அனலிஸ்டாக இருக்கேன். காப்பி ட்ரேடருக்கே வருவோம். இப்போ உதாரணத்துக்கு $100 வச்சிருக்க ஒரு 100 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட காப்பி ட்ரேடர்ஸ் வந்து 3300 பேருக்கு மேலே இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் சொல்கிறேன், 100 பேர் ஆளுக்கு $100 போட்டுருங்க. கரெக்டாக $100ங்கிறது வெறும் 8000 ரூபா தான். அப்போ காப்பி ட்ரேட்னா முதல்ல என்ன, என் அக்கௌண்ட்டில் நான் ஒரு ஆர்டர் போட்டேன்னா அவங்க அக்கௌண்ட்லையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் விழுகும். என் அக்கௌண்ட்டோட அவங்க அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க உட்காந்து ட்ரேட் பண்ணணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது, அவங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க $100 போடுவாங்க, எல்லாரும் 100 போடுவாங்களா? 1000 போடுவாங்க, 2000 போடுவாங்க, 5000 போடுவாங்க. நம்ம மினிமமே எடுத்துப்போம் $100, 8000 ரூபா இல்லாதவங்க கிடையாது. அப்போ ஆர்டர் போடுவாங்க. இப்போ என் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டு
போடுற அதே செகண்ட், அதே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க அக்கௌண்ட்லேயும் ஆர்டர் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்போ நான் ப்ராஃபிட்டில் புக் பண்ணும்போது அவங்களுக்கும் ப்ராஃபிட்டில் தானே புக் பண்ணும், கரெக்டாக? அப்படி புக் பண்ணும்போது இப்போ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து $1 வருதுன்னே வச்சுக்குவோம். $1 சர்வசாதாரணமாக $1 ஈஸியாக எடுத்துடலாம். $100 இருந்தாலே போதும். நம்ம $100 இருக்குன்னா நம்ம ட்ரேடே ரிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா $20 $30 தான் எடுப்போம். மீத இருக்கிற $70 சும்மா தான் கிடக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்போ $1 கிடைக்குதுன்னா 100 அக்கௌண்ட்டுக்கு $100 ஆச்சு. $100னா என்ன எவ்வளோ ஆச்சு? 8000 ரூபா இன்ட்டு 100, சாரி, $1னா 90 ரூபா, இல்லை 100 ரூபான்னு கால்குலேஷனுக்காக நான் ரவுண்டில் வச்சுக்கிறேன். 100 ரூபா. அப்போ 100 அக்கௌண்ட்னா என்னாச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா ஆகுது. அப்போ 30 நாளைக்கு என்னாச்சு? 3 லட்சம் ரூபா ஆச்சு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. யூடியூப்ல வீடியோலாம் போட்டு நான் சம்பாதிக்கிறதுக்கு வரல, என்னங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு வர்றேன். எனக்கு மார்க்கெட்டை பற்றி பேசுறது பிடிக்கும். எனக்கு இது என்ன நடக்குதுங்கிறத ஒரு சாமானிய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறங்கிறது எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் உட்காந்து பேசுகிறேன், ஷேர் பண்ணுறேன். புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் இதை லைக் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, அடுத்து என்ன? ஃபண்டட் அக்கௌண்ட். ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்னது? நிறைய பேர் அவங்க வந்து பணத்தை கொடுப்பாங்க, காப்பி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அக்கௌண்ட்டாக கம்பெனிக்கு, பெரிய பெரிய கம்பெனிக்கு சரண்டர் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்னா அவங்க அக்கௌண்ட்டில் $1,00,000 $50,000 $25,000 $3,00,000 $5,00,000 இந்த மாதிரி அக்கௌண்ட்டை பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து கம்பெனி மேனேஜ் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பேங்க்கில் கொண்டு எஃப்டி போடுறீங்க, அந்த எஃப்டி யார் மேனேஜ் பண்ணுறா? அந்த பேங்க் மேனேஜ் பண்ணுது. அது கொண்டு மியூச்சுவல் ஃபண்டு, கிரெடிட் கார்டு லோனு, ஹவுசிங் லோனு, 2 வீலர் லோனு, இப்படியெல்லாம் பல இடத்துல கொடுத்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணி மாதம் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதா இல்லையா? அதுதான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் போய் பணத்தை கொடுப்பாங்க, அக்கௌண்ட்டாக கொடுப்பாங்க. அதை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா, அந்த அவங்களோட லாபத்தில் 70% அந்த கம்பெனி எடுத்துப்பாங்க. அவங்க 70% எடுக்கிறாங்கன்னா அதில் 40 to 60% அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் மேனேஜருக்கு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனிக்கு நான் ஃபண்டட் அக்கௌண்ட் மேனேஜராக இருக்கேன். இது ரெண்டாவது இன்கம் ஆச்சா. அடுத்து மூணாவது என்னென்னா ஐபின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரடியூஷன் புரோக்கர். இன்ட்ரடியூஷன் புரோக்கர்னா என்ன அர்த்தம்? நான் இந்தியாவில் அது பெரும்பாலும் பண்ணுறதில்ல. துபாயோட ஆஃபீஸ், துபாயோட கிளைண்ட்டுக்கு, என்ஆர்ஐக்கெலாம் அதிகமாக நான் ஐபி பண்ணுவேன். ஐபினா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க நேரடியாக ஃபண்டட் அக்கௌண்ட் வருவாங்கல்ல, கம்பெனிக்கிட்ட கொடுக்காம, நான் ஒரு $10,000 தர்றேன், $50,000 தர்றேன், நீங்கள் எனக்கு மேனேஜ் பண்ணித்தாங்க அப்படின்னு கொடுக்கும்போது, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி, அப்போ நான் சொல்கிற கம்பெனியில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? அப்போ அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு $10,000 வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம். அப்படின்னா $10,000 30% எவ்வளவு? $3,000 ஸ்பாட்லேயே தருவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஃபண்டட் அக்கௌண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க, ஐபி. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஐபிக்கு ஸ்பாட்லேயே தருவாங்க. அப்போ $3,000 ஆச்சா. அது போக ஒவ்வொரு தடவையும் வாங்கி விற்கும் போது ஒரு புரோக்கரேஜ் இருக்குமா இருக்காதா? கட்டாயம். அந்த புரோக்கரேஜில் 70% தருவாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ டாலர் இன்கம் கிடைக்கும். இது மூணாவது வகையான இன்கம், காப்பி ட்ரேடு, ஃபண்டட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ஓன் ஐபி. நாலாவது ஒரு இன்கம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 செகண்ட், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனி அவங்களுக்கு வந்து இங்கே ஃபாரின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இப்போ இந்தியாவிலலாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அவங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்தாங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுது. ஃபாரின்லலாம் அப்படி ஓப்பன் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் ஒன்று கொடுக்கணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு மார்க்கெட்னா என்ன, இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறியோ இல்லையோ அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சு தான் அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணணும். அப்போ அந்த புரிய வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் அனலிஸ்ட்டுமாங்க. அந்த அனலிஸ்ட்டாக நான் ஒரு 4-5 கம்பெனிக்கு இருக்கேன். அப்போ அவங்கன்னா நிறைய கிளைண்ட் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 hour செஷன் இருக்கும். அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறாங்க, கோல்டா, பிட்காயினா, இல்லை யூஎஸ் மார்க்கெட்டா, இல்லை ஸ்டாக்ஸா, இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா? அப்போ அந்த ப்ராடக்டோட ரிஸ்க் என்ன, அதோட வால்டாலிட்டி ரேஷியோ என்ன, அது என்ன மாதிரி போகும், அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, அப்போ இது எடுத்தால் எவ்வளோ ஆபத்து இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது 4வது இன்கம். அது போக என்ன பண்ணுறோம்? 5வது இன்கம். கவனிங்க, எனக்குன்னு இவ்வளோ வருமானம் ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், எனக்குன்னு ஒரு ட்ரேட் அக்கௌண்ட் இருக்குமா இருக்காதா? இது 5வது இன்கம். கரெக்டா? அடுத்த 6வது இன்கம் என்ன? சரி, இவ்வளோ விஷயம் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது என்னோட அதிகபட்ச கிளைண்ட் 70%லேருந்து 80% என்ஆர்ஐஸ் தான், ஃபாரின்ல தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி. அப்போது 6வது என்ன இன்கம்? இத்தனை பேருக்கும் நான் இந்த மார்க்கெட்டை சொல்லி கொடுப்பேன்ல கண்டிப்பாக. இப்போ முதல்ல ஒருத்தர் எப்படி வந்திருப்பாரு? என்கிட்ட காப்பி ட்ரேடராக வந்திருப்பாரு. என்னோட ட்ரேடெல்லாம் அவருக்கு அட்ராக்ட் ஆகிருக்கும். சூப்பர் சார்,
முதல்ல ஒரு $100 போட்டு வந்திருப்பாரு. அவருக்கு ரொம்ப திருப்திகரமா இருந்திருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, சார் ஒரு $1000 போடவா? 2000 போடவா? ஒண்ணு அந்த வகையில நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். ஒண்ணு. இல்லாட்டி என்ன பண்ணுவாரு, சார் நான் மொத்தமாவே ஒரு $10,000 போடுறேன். நீங்க என் அக்கௌண்ட்ட மேனேஜ் பண்ணி கொடுங்க. அப்ப காப்பி ட்ரேடரா வந்தவரு ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு வந்துருவாரு. 2. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாரு ஆட்டோமேட்டிக்கா, சார் எனக்கு வந்து நான் உங்கள்ட்ட கத்துக்கிறேன். அப்ப எனக்கு அதை சொல்லி கொடுங்க. நம்ம என்ன சொல்றது, துபாயிலலாம் வந்து பாத்தீங்கன்னா 2000 என்ன சொல்றது, $2500 நம்மளோட கோர்ஸ் ஃபீ. இந்தியால தான் கம்மி, அடிவாட்டு விலைக்கு நம்ம கொடுக்குறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $2500. அப்போ $2500னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய இன்கம். அந்த இதே கோர்ஸை நான் இந்தியாவில் சொல்லி கொடுக்குறதுக்கு பதிலாக துபாயில் சொல்லி கொடுத்தா, ஐ மீன் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தானா எனக்கு வந்து $2500 அவங்க அவங்களுக்கு சர்வசாதாரணமாக பே பண்ணுவாங்க. கரெக்டாக. அடுத்து என்ன பண்ணுவாங்க, சிலர் கற்றுக்கிட்டேன் சார், இப்போ நான் போய் ஓனாக நான் பண்ணணும், எந்த புரோக்கர் நல்லா இருப்பாங்க, சரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ண முடியுமா? அப்போ நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு புரோக்கரில் ஐபிஆர் இருப்போம்ல, ஐபிஆர் இருக்கும்னா அந்த அந்த புரோக்கரோட சாஃப்ட்வேர் எல்லாமே எனக்கு நல்லா யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கும். எப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அந்த சாஃப்ட்வேரில் என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள் ஜெரதா அக்கௌண்ட் இருக்குது, இப்போ ஏஞ்சல் அக்கௌண்ட் இருக்குது, 2 அக்கௌண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஆர்டர் போடுறது வேற மாதிரி இருக்கும். இப்போ ஜிடிடி ஆர்டர்லாம் நிறைய இதில் இல்லவே இல்லை, ஜெரதாவில் ஜிடிடி ஆர்டர்லாம் இருக்குது. அப்போ நான் பழக்கப்பட்ட இதுனா அவங்களும் அதே பிளாட்ஃபார்மில் இருந்தாங்கன்னா நாளைக்கு ஈஸி இல்லை, அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் ஈஸியாக இது பண்ணுவேன். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஒரு $10,000 போட்டால் ஸ்பாட்டில் எனக்கு $3000 கிடைக்குது. ப்ளஸ் அவங்க பண்ணுற ஒவ்வொரு ட்ரேட்லையும் எனக்கு லாபமும் கிடைக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு விதமான இன்கம், கிட்டத்தட்ட 6-7 விதமான இன்கம் இருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு இன்கம்ல கிடைக்காத இந்த இத்து போன இதில் கிடைச்சிட போது சொல்லுங்க? அப்படிலாம் கிடையாது. அதனால தான் நான் என்ன சொல்றது, நிறைய பேர் கேட்பாங்க, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அப்படி கிடையாது, இது வேண்டாம், இதெல்லாம் நான் டெவலப் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லை, என்னால் டெவலப் பண்ண முடியாது, ஓப்பனாக சொன்னால் அவ்வளோதான். நான் தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 6 மாதம் தொடர்ந்து வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் நான் பெருசாலாம் போட மாட்டேன். ஏன்னா நான் எத்தனை தடவை சொன்னாலும் விஷயம் அதுதான். தெளிவா இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தாலே புரிஞ்சிடும், ஆகா நம்ம இதெல்லாம் தப்பு பண்றோம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒன்றும் முழுசா கத்துக்கிட்டு போகணும், இல்லாட்டி இடத்த காலி பண்ணணுங்கிறது தெளிவா இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும். டெக்னிக்கல் வீடியோ, ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, இந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் வீடியோ ஒரு 2 வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் 24/7 வச்சிருந்தோம் லாஸ்ட் 2 இயர்ஸா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதில் பார்த்தீங்கன்னா 330 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 330 வீடியோலாம் அவங்க முழுசாக பார்க்க வேண்டாம். இப்போ அந்த சேனல் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் ஆக்கிட்டோம். ஏன்னா அது வந்து முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மட்டும் தான் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் மேபி பார்க்குறக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் பற்றி. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், இப்போவும் கூட மார்க்கெட் 24/7, மார்க்கெட் 24/7 நீங்கள் தேடி பாருங்கள். அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன், சாம்பிள் வீடியோஸ் மட்டும். மற்றதெல்லாம் ப்ரைவேட்டாக இருக்குது. ஏன்னா என்னால் அவங்க கேட்குற பதிலுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா சும்மா அவங்களுக்கு வீடியோ நான் போட்டு வச்சுட்டு ஏதாவது உண்மையிலே சீரியஸாக கேட்குறவங்களுக்குன்னு என்னால் பதில் சொல்ல முடியலன்னா கட்டாயம் அது அவங்களுக்கு பாதிப்பு தான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா என்னால் நிறைய டைம் போடலாம். அது 2வது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறப்ப அவங்க அதிகபட்சம் எதை நோக்கி வருவாங்க, இந்தியன் மார்க்கெட்டில் தான் பண்ணுவாங்க. நான் HDFC வாங்கலாமா, பிரிட்டானியா வாங்கலாமா, அதை வாங்கவா, அதெல்லாம் நான் உட்காந்து அனலைஸ் பண்ணுறதே இல்லை, ஓப்பனாக சொன்னால். இப்போ நம்ம அதிகபட்சம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின், கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட்னா யூஎஸ் மார்க்கெட், யூஎஸ்ல உள்ள ஸ்டாக்ஸ், ஆப்பிள், என்விடியா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மட்டும். இந்தியா இது பண்ணுறதில்ல, ஏன்னா இந்தியாவில் டாக்ஸும் அதிகம். ஏன்னா நம்ம ஒரு பணத்தை $100 போடுறோம்னா அந்த பணம் வந்து 24 மணி நேரம் மார்க்கெட்டில் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கணும், அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும். நான் $100 கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டு வெறும் 8 மணி நேரம் மட்டும் ஃப்ளோட்டிங்கில் வச்சேன், நான் மிச்சம் 16 மணி நேரம் சும்மா தானே இருக்குது. அப்போ ஏன் என் பணத்தை சும்மா வைக்கணும்? இதே பிட்காயினில் வச்சா 365 நாள் லீவே இல்லை, ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். கோல்டில் வச்சா வாரத்தில் 5 நாள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு அந்த பணம் வந்து சீக்கிரம் ஃப்ளோட்டிங் ஆக எத்தனை தடவை வாங்கி விற்றுட்டு நான் பண்ணிகிட்டே இருக்கணும், இதுதான் ஃப்ளோட்டிங். அப்போ எனக்கு சீக்கிரம் லாபம் கிடைக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அதிகபட்சம் இந்தியன் மார்க்கெட் வந்து நான் ஆர்வம் காட்டுறதில்ல. பட் நீங்கள் இதை கோர்ஸாக படிச்சீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விஷயம் ஒன்று தான். இங்கே அங்கே டாலருங்கிறோம், இங்கே ரூபாங்கிறோம், எமோஷன் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அதனால எது கற்றுக்கிட்டாலும் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸ், எல்லா இடத்துலையும் சார்ட்டு ஒன்று தான். சார்ட்டை ரீட் பண்ணி தான் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டை டைட் பண்ணுறது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை டைட் பண்ணுறது ட்ரேடிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை டைட் பண்ணுறது நம்மளோட சைக்காலஜி. இதெல்லாம் அப்படியே ஒரு அடுக்கடுக்காக கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா மெஜாரிட்டி ட்ரேட்ஸ், கிட்டத்தட்ட 90% ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக 3 விதமான ட்ரேடர் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். 1 செகண்ட். 3 விதமான ட்ரேடர் அப்படி தான் நம்ம சொன்னோம். அப்போ முதல்ல நம்ம வி பேட்டர்லேருந்து பேசிக்காக ஆரம்பிப்போம். ஏன் வந்து உங்களுக்கு எளிமையான இடத்துலேருந்தே சொல்கிறோன்னா அதுலேருந்து மார்க்கெட் அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா எப்போவுமே ஃபவுண்டேஷன் மேலே கட்டடம் கட்டணும். ஃபவுண்டேஷனை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபவுண்டேஷனை வச்சே எல்லாமே சொல்லித்தரேன். வி பேட்டர்னை வச்சே சொல்லித்தரேன். கவனிங்க. இப்போ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் வருது. இப்போ எங்கேருந்து அதிகபட்ச ஹைல இருந்து வருதோ அந்த ஏரியாவுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதர் கேண்டில். மதர் கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதர் கேண்டில். மதர் கேண்டில்னா இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது டவுட்னா என்ன பண்ணுவாங்க, சார் 13ஆம் தேதி 18:20 சாயங்காலம் 6:20 தான் என்னோட மதர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா, ஓ இங்கே இருந்தால் நீங்கள் ட்ரேடை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஈஸியாக தெரியும். இது ஜென்ரலாக மதர் கேண்டில் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இங்கே இருந்தால் நான் மார்க்கெட்டை முதல்ல நான் அப்ரோச் பண்ணுறேன். கவனிங்க. இப்போ இங்கேருந்து அப்ரோச் பண்ணும்போது இப்போ மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்து ஒரு பச்சை கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. கவனிங்க. அப்போ இந்த பச்சை கலர் கேண்டில் க்ளோஸ் எப்போ பச்சை கலர்னு தெரியும்? 5 நிமிஷம் முடிஞ்சவொடனே தானே தெரியும். அப்போ 5 நிமிஷம் முடிஞ்சு பச்சை கலர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே குதிச்சுடா வாங்கிடுறா இன்னும் விட்டா மேலே போயிடும் விரட்டி விரட்டி வாங்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் என்ன சொல்றது, இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க. ஏன்னா அவங்களோட பை எந்த இடத்துல இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். கவனிங்க. இந்த இடத்துல இருக்கும். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்களோட ரேஷியோ எவ்வளோ தெரியுமா? இந்த இடத்துல இருக்கும். அப்போ அவங்க எடுக்கிற ரிஸ்க் எவ்வளோ தெரியுமா? நல்லா கவனிங்க. அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு இந்த இடத்துல வாங்கி, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நீங்கள் பண்ணுற நிறைய தப்பு நான் ரொம்ப எளிமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தேரவே இல்லை. 1 லட்சத்தோட மார்க்கெட்டுக்கு போனேன் இன்னைக்கு ஓட்டாண்டியாக நிற்கிறேன்னா நீங்கள் பண்ண தப்பெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண தப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இப்படி தான் உங்கள் அக்கௌண்ட் முடியும். முதல்ல இது ஷார்ட் டேர்ம் ஜோனு. முதல்ல இங்கே பண்ணவே கூடாது. அது வேற விஷயம். நான் அடிப்படையே சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் டேர்ம் ஜோனில் தான் நிறைய போட்டிருப்பீங்க. அப்போ இங்கே நீங்கள் பை பண்ணீங்கன்னா இதோட வால் தலை எங்கே இருக்குது? இந்த வி பேட்டர்னோட கவனிங்க. எல்லாமே அதனால தான் நான் வரைஞ்சு பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஒரு தடவை சொன்னால் ஒருத்தருக்கு புரியும், சிலருக்கு 4 தடவை சொன்னால் தான் புரியும். அதனால தான் வீடியோ லென்த்தாக இருக்குது. எனக்கு தேவை வந்து யூடியூப் வந்து அப்படி நீட்டாக கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் ஐடியா கிடையாது. புரியாதவங்களுக்கும் புரியணும். மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்க, ஓரளவு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கும் மார்க்கெட் புரியணும். அதிமேதாவித்தனம் சொல்லி கொடுக்குறதுக்கு, மார்க்கெட்டை பேசுறதுக்கு 1000 சேனல் இருக்குது. அதிபுத்திசாலிகள்லாம் நீங்கள் தயவு செய்து அங்கே போய் படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? எனக்கு வந்து இங்கன்னா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்டை பத்தி உருப்படியா தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க போட்ட காசையாவது இந்த மாதிரி மார்க்கெட்டோட நேச்சர் தெரிஞ்சு அவங்க அப்ரோச் பண்ணட்டுங்கிறக்காக தான் நான் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப 7 தடவை 8 தடவை எல்லாம் சொல்றது. இவன் என்னடா திரும்ப திரும்ப இதே சொல்றான் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றது, அது வீடியோ லென்த்தா தான் இருக்கும். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சா பத்தாது. திரும்ப திரும்ப சொல்ல 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 தான் அந்த இடத்துல வந்து இம்பாக்ட் ஆகும். ஓ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துலயே வாங்கிடுவாங்க. மார்க்கெட் இங்க இருந்து வருது. அதிகபட்ச லோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ அதிகபட்ச லோ இங்கே இருக்கும்போது இந்த முதல் பச்சை கலரில் போய் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் எடுத்துருவாங்க. அப்போ அவங்களோட ட்ரேடு எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. பச்சை கலரை பார்த்தாலே டெம்ட் ஆயிடுவாங்க. விரட்டி விரட்டி வாங்கிடுவாங்க. அவங்களோட ட்ரேடு இந்த இடத்துல இருக்குது. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல இருக்கும்? கவனிங்க. இந்த லோ. இன்னும் நம்ம ஆள் நிறைய பேர் தெளிவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லோவுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸும் வைப்பாங்க. நிறைய பேர் பஃபர் வச்சு வைக்கிறேன், என்னத்தை வச்சு வச்சாலும் அவன் அடிக்கிறவன் அடிக்கத்தான் போகிறான். அது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்டாப் லாஸ் எப்படி சார் அவங்களுக்கு? நான் வாங்கினதுக்கு அப்புறம் அடிச்சிருது சார். நான் வாங்குற வரைக்கும் மார்க்கெட் சும்மா தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் வாங்குறதுக்கு அப்புறம்லாம் அடிக்கிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் நான் அடிக்கடி கேட்பேன், நீங்கள் இன்னைக்கு ஒரு 10 HDFC ஸ்டாக்கு விற்கிறீங்க. அந்த 10 HDFC ஸ்டாக்கை நான் இன்னைக்கு விற்கிறேன். நான் ஆக்சுவலி இன்னைக்கு நான் சென்னையிலேருந்து 10 HDFC விற்கிறேன். எனக்கு ஒரு 2000 ரூபா லாபம். ஸ்டாக்கோட விலை 20,000 ரூபா. அப்போ 22,000 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன். அந்த 22,000 ரூபா என்னோட அக்கௌண்ட்டில் நாளைக்கு கிரெடிட் ஆகணும். கரெக்டாக? ஆனால் நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள், இந்த 10 HDFC யார் வாங்கியிருப்பா? இந்தியாவில் எவனாவது வாங்கியிருப்பானா? இல்லை FIA எவனாவது வாங்கியிருப்பானா? இல்லை ஃபாரின்லேருந்து வாங்கியிருப்பானா? நான் விற்ற 10 HDFC ஸ்டாக்கு யாருக்கு போயிருக்கும்? மொத்தமாக ஒருத்தனுக்கு போயிருக்குமா? இல்லை பிரித்து பிரித்து போயிருக்குமா? இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்களான்னு தெரில. நான் யோசிச்சிருக்கேன். யோசிச்சதுனால தான் இதெல்லாம். அப்போ இது என்னவா இருக்கும்? அப்போ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அதான் சொல்லல, பணக்காரனோட இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சாதான் பணக்காரன் ஆக முடியும். அதான் சரி ஓகே, அதெல்லாம் நம்ம போக வேண்டாம், விஷயத்துக்கு வருவோம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவோம்னா, அப்போ உங்களால் 10 HDFC உங்களோட யார் வாங்கினான்னு பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் புரோக்கரால் பார்க்க முடியும்ல கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட HDFC யாருக்கு போயிருக்குங்கிற தகவல் அவருக்கு தெரிஞ்சாதான் அவர்கிட்ட 22,000 ரூபா கொடுப்பான்னு வாங்கி உங்களுக்கு கொடுக்க முடியும், அவரோட புரோக்கரேஜ் எல்லாம் போக. அப்போ அவருக்கு கண்டிப்பாக தெரியும்ல இந்த ஸ்டாக்கு யாருக்கு போயிருக்குன்னு. ஒன்று. கரெக்டா? அப்போ உங்களோட ஸ்டாக்கு நீங்கள் விற்றது யாருக்கு போயிருக்குங்கிறத யாரோ ஒரு டீமு, யாரோ ஒரு குரூப்பு, யாரோ ஒரு கார்பரேட் உட்காந்து பார்க்க முடியும்னா
நீங்க வச்சிருக்க ஸ்டாப் லாஸையும் அவங்களால பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. மெஜாரிட்டி மீன்ஸ் ரீட்டைலர், பெரிய மீன் சின்ன மீன். இதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். தூண்டில போறவனுக்கு சின்ன மீன் தான் கிடைக்கும், ஆழ்கடல்ல போறவனுக்கு பெரிய மீனும் கிடைக்கும். அப்ப அந்த பெரிய மீன் என்ன பண்ணும், சின்ன மீனை ஃபுல்லா முழுங்கி 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 தான் அது பெரிய மீனாவே மாறி இருக்கு. அப்ப அந்த பெரிய மீனை பிடிக்க போறவன் தான் பெரிய, என்ன சொல்றது, FIA DIA அப்படிலாம் நம்ம சொல்றோம், HNI இப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்போ இந்த மாதிரி சின்ன மீனெல்லாம் எங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறத பெரிய மீனால பார்க்க முடியும். எங்க போனா மொத்தமா வாயை திறந்தோமா, ஒரு 3 டன் மீனை முழுங்கினோமா, வீட்டுக்கு போனோமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா, இதுதான் சிம்பிளா சொன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்களால பார்க்க முடியும், உங்களால பார்க்க முடியாது. அந்த சாஃப்ட்வேர் வேணா நீங்க வாங்கலாம், அதெல்லாம் வருஷத்துக்கு 2 கோடி ரூபா அதோட சப்ஸ்கிரிப்ஷன். நீங்களும் வாங்குனீங்கன்னா பார்க்கலாம். அதாவது இந்த பர்டிகுலர் கேண்டில்ல எவ்வளவு பை வால்யூம் இருக்கு, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வித்திருக்காங்க, ஓவரால் பை வால்யூம் என்ன இருக்கு, செல் வால்யூம், அவ்வளோலாம் தேவையில்லை. நம்ம 10 கிலோ தக்காளி வாங்கி மளிகை கடையில் விற்க போறவனுக்கு ஆந்திராவில் என்ன விலை, கேரளாவில் என்ன விலை, உலகத்திலே தக்காளி எங்க அதிகமாக விளையுது, சிங்கப்பூர் மார்க்கெட், இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வாங்கி விற்கிறதே 10 கிலோ, கிலோவுக்கு 2 ரூபா லாபம் வச்சு 20 ரூபா வந்தா போதும். இந்த வியாபாரம் தான் நம்ம பண்றோம். இதை விட்டுட்டு தக்காளியோட இயற்கை இயற்பியல் நேம் என்ன, அது எங்க அதிகமா விளையுது, ஆந்திராவில் வந்து எத்தனை லாரி, இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்ப 2 கோடி ரூபா அளவுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நம்ம வாங்கி இதெல்லாம் உட்காந்து பார்த்து, எத்தனைப்பா வாங்க போறேன் HDFC, நான் ஒரு 3 வாங்க போறேன், அந்த 3 வாங்குறதுக்காப்பா 2 கோடி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நமக்கே காமெடியா இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் தேவையில்லை. ஆனா என்ன, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கட்டாயம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஒருத்தங்களால பார்க்க முடியும். அதை தெரிஞ்சுங்க. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஒருத்தங்களால பார்க்க முடியும்னா, அப்போ உங்க ஸ்டாப் லாஸ் அவன் நினைச்சா அடிக்க வைக்க முடியுமா, முடியாதா? அதாவது நீங்க ஒருத்தனை அடிக்க போறீங்க, 10 பேரோட 10 கம்போட போறீங்க. நீங்க 10 பேரோட 10 கம்போட வர்றீங்கன்னு சொல்லி உங்களோட எதிரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், 20 பேரோட 20 கம்போட ரெடி பண்ணி தயாரா இருப்பான். அப்ப நீங்க எப்போ அவனை அடிக்க முடியும், அவனுக்கு எப்போ நீங்க அடிப்பீங்கன்னே தெரியாத நேரத்துல அடிச்சா மட்டும் தான் நீங்க அடிக்க முடியும். அப்ப அதே மாதிரிதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் அத்தனையும் தெரியும்னா, அப்போ மெஜாரிட்டி பீப்புளோட ரீட்டைலோட ஸ்டாப் லாஸை பெரிய முதலைகள் அவங்க வந்து அந்த ஸ்டாப் லாஸை 100% அடிப்பாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு இடம் பைதான்னு உங்களுக்கே தெரியும்னா, புரியுதா? 10க்கு 10 ஆபீஸ் வச்சிருக்க உங்களுக்கே தெரியும்னா, 10,000 கோடி செலவு பண்ணி கார்பரேட் ஆபீஸ் வச்சிருக்க அவனுக்கு தெரியாதா? அதனாலதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கும். சரி, ஒண்ணு இங்க ரெடி. அடுத்து ரெண்டாவது ஒரு பீப்புள் இருக்காங்க, அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் ரிஸ்க். அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரிஸ்க்னா நீங்க பணம்னு நினைச்சுக்க கூடாது. ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு மணி, ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு மணி, மணி இஸ் ஈக்குவல் டு மணி. எல்லாமே ஒன்று. இதை பற்றி நான் டீட்டெயிலாக பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ கொஞ்சம் டைம் போடுவாங்க, வெயிட் பண்ணலாம். அப்போ அது வெயிட் பண்ணலாம்னா என்ன அர்த்தம், இவன் போயிட்டு வந்து பெரிய ரீட்டைல இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணட்டும், அப்போ ஹண்ட் பண்ற அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் பண்ணிப்போம் அப்படின்னு நினைப்பான். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மொதத்தவங்களோட அதாவது என்ன அதாவது ரொம்ப அவசர கொடுக்க, ரொம்ப ரீட்டைலர், அவங்களோட என்ட்ரி எங்க இருக்குன்னா, அவங்களுக்கு எங்கெல்லாம் பச்சை கலரை பாக்குறாங்களோ அவங்களுக்கு கைகால் நடுக்கம் கொடுத்துரும். அவங்களால வாங்காமலே இருக்க முடியாது. சாயங்காலம் 6 மணி ஆனா தண்ணி அடிச்சே ஆகணுங்கிற மாதிரி அவங்களுக்கு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. லாபம் வருதா வரல அதெல்லாம் கவனிக்கவும், அதெல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் அவங்க தாண்டி இருப்பாங்க, அடிக்ஷன் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்களால பச்சை கலர் கேண்டில பார்த்தா அது எங்க இருந்தாலும் அவங்க போய் வாங்கிடுவாங்க. எங்க இருந்தாலும் என்ன, இப்போ இங்க இருந்து ஹை இருக்கு லோ இருக்கு 50% கிட்ட இருந்தாலும் இவ்வளவு ஓவர் வேல்யூல வாங்குறமே, இவ்வளவு தூரத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கே, அதெல்லாம் பரவாயில்ல வாங்கு அப்படின்னு வாங்குவாங்க. அதான் சொல்ல, அவங்களுக்கு கேபிட்டலை குறிச்சு அந்த அக்கறையே இருக்காது. இது ஒண்ணு. ரெண்டாவது வகையான பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பி போயிட்டு வந்து நான் எக்ஸாக்டா எங்க இருந்து மார்க்கெட் பையர் கொண்டு போயிருக்காங்களோ, மெஜாரிட்டி பீப்புளோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கோ அந்த ஏரியாவில் தானே பெரிய பணக்காரன் கொண்டாந்து அடிக்கிறான். அப்போ அவன் அடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், மார்க்கெட்டை கட்டாயம் விடுவான்ல. அப்போ அந்த அடிச்சுட்டு விடுற இடத்துல நான் பை பண்ணிக்கிறேன். அப்போ அவங்களோட பை எந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இவங்க தான் நான் என்ன சொன்னேன், போட் எடுத்துட்டு மீன் பிடிக்க போறவங்க. கரெக்டா? ஒன்று. சரி, அடுத்து மூணாவது ஒரு பீப்புள் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா கவனிங்க, மூணாவது ஒரு பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நீ ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் சொன்னது பச்சை கலரை பார்த்தாலே வாங்கிடுவாங்க, அவனோட லாஸ் இவ்வளவு தூரம், இதெல்லாம் கவனிங்க, அவனோட லாஸ் இவ்வளவு தூரம் இவ்வளவுது. ரெண்டாவது ஒரு பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நீ போயிட்டு பெரிய ஹண்டர் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறான்ல, அடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த அடிக்கிற இடத்துல நான் வாங்குறேன், எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் தானே நீ வேட்டையாட வர்ற, அப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்குறேன் அப்படின்னு வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லோவை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க,
இங்கே ஸ்டாப் லாஸை எக்ஸிட் பண்ணிப்பாங்க. வேண்டாம், அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு, அதை உங்கள் நாலேஜில் சொல்லணும்னா பிரேக் அவுட் வச்சிருச்சு அப்படின்னு வாங்குவாங்க. அப்போ இது ரெண்டாவது விதமான பீப்புளோட மைண்ட் செட். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க. இவங்களோட ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களுக்கு வந்து 10க்கு இங்கே வாங்குறான் பார்த்தீங்களா, இவனுக்கு 10க்கு 7 ட்ரேடு லாஸ் தான் ஆகும். என்னத்தை முக்கினாலும் லாஸ் தான் ஆகும். அதனால தான் அவனுக்கு முதல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் அடிக்கிற இடத்துல அந்த பவுண்டரி கிட்ட, அதுக்கு பேர் பவுண்டரின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எலாபரேட்டாக பார்க்கலாம். புரியுங்க? நம்ம கோர்ஸுக்கெல்லாம் வந்தீங்கன்னா அதான் சொல்லல, ஒரு கேண்டிலை வச்சே நீங்கள் 2 மணி நேரம் பேச முடியும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு கேண்டிலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே. ஸோ அப்போ அவ்வளோ நுணுக்கமாக மார்க்கெட் பேசும். உங்களோட சார்ட் உங்களோட பேசும்னு அடிக்கடி சொல்லுவேன். சார்ட் பேசும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னன்னா இந்த பவுண்டரி கிட்ட வாங்குவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பக்கத்திலே என்ட்ரியும் பக்கத்திலே வைப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டும் பக்கத்திலே வைப்பாங்க. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு நான் வர்றேன். அப்போ முதல்ல இங்கே பை பண்ணான் பார்த்தீங்களா, இவனுக்கு அதிகபட்சம் போனதே எவ்வளவு, மார்க்கெட்டு இங்கே தான் போயிருக்கு, இவ்வளோ தான் போயிருக்கு. வாங்கின இடத்த விட ஒரு பாயிண்ட் கூட போகல. இப்போ வாங்கினது 5113 ரூபா, 50 காசுனா 6 காசு தான் போயிருக்கு. வந்து ஸ்டாப் லாஸை அடிச்சு தூக்கிடுச்சு. சோழி முடிச்சா. அடுத்து இவனை பாருங்க, இவனுக்கும் ப்ராஃபிட் போகலை. ஆனால் இவனுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கு, இவன் அளவுக்கு இல்லை, இவங்க அளவுக்கு இல்லை, இவ்வளோ பெருசாக இல்லை, இவ்வளோதான். தெரியுதா? அதாவது ரொம்ப பக்கத்தில், ரொம்ப சேஃபாக. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சேஃபாக வச்சுக்குவாங்க. கரெக்டா? சரி, அடுத்து மூணாவது, அதான் நான் சொன்னேன், ப்ரொஃபஷனல் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல். கப்பல் எடுத்துட்டு போறவன், அவன் பெரிய மீனை சின்ன மீனை ஃபுல்லாக முழுங்குறவன். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கவனிங்க, அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, இவன் சாதாரண ரீட்டைலர் இங்கே வாங்குவான். அடுத்து அவன் ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணி திரும்பி வந்து ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணோன்னே வாங்குறவன் ரெண்டாவது வகையான கேட்டகரி. மூணாவது வகையான கேட்டகரி என்ன பண்ணுவான்னா, ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணி இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு கீழே எனக்கு பையர் மறுபடி கொண்டு போனா மட்டும்தான் அக்ரெசிவ் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அக்குமுலேஷன் ஃபினிஷ்ட். பையர் சாக்கெல்லாம் நிறைச்சிட்டான், அவன் ரெடி ஆயிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட கார்லேயே உட்காந்துட்டு போகிறது. புரியுதா? அப்போ என்ன அர்த்தம், இந்த ரெட் கலர் அவுட் சைட் கேண்டில் இங்கே வாங்க மாட்டாங்க, இங்கே அவுட் சைட் கேண்டில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது அவுட் சைடாகவே இப்படி போயிடுச்சுன்னா. புரியுதா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப பையர் இங்கே வரைக்கும் கொண்டு வந்தவன் திரும்ப இங்கே கொண்டு போய் இங்கே முடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் அவங்க வாங்குவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க, பச்சை கலரை பார்த்தவொடனே வாங்கி அதிகபட்சம் லோ எங்கே இருக்கோ அங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறவன் முதலுக்கே மோசம் பண்ணுறவன். அவன் என்ன சொல்கிறான், அவன்லாம் தரவே மாட்டான். ஆனால் 99% பேர் மார்க்கெட்டில் அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். கரெக்டுங்களா? அடுத்து ரெண்டாவது வகையான பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் போயிட்டு ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சு கேட்டும் அந்த பவுண்டரி கிட்ட நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போல்டாக வாங்குறேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அதான் சொல்ல, இந்த இடத்துல 10க்கு 7 ட்ரேட் லாஸ் தான் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு, இந்த இடத்துல வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 7 ட்ரேட் ப்ராஃபிட் வந்துடும். 3 ட்ரேடு மட்டும்தான் லாஸ் ஆகும் இந்த பவுண்டரி கிட்ட பண்ணுறவங்களுக்கு. அப்போ 3 ட்ரேட் தான் லாஸ் வரும். அப்படியே லாஸ் வந்தாலும் பெருசாக வராது. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அவங்க வந்து கேபிட்டலை எப்போவுமே பத்திரமாவே ஓரளவு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டலை வந்து மெயின்டைன் பண்ணி. ஒன் செகண்ட். மூணாவது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு மார்க்கெட்டில் எல்லா ஆர்ப்பாட்டெல்லாம் முடிஞ்சு ரீட்டைலர்லாம் அவங்க காவு கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு பெரிய பணக்காரன் அக்குமுலேஷன்லாம் முடிச்சு, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கார் வந்து 2 அடி பள்ளத்தில் இறங்குச்சுன்னா 2 பேர் தள்ளிடலாம். அதே கார் 10 அடி பள்ளத்தில் இறங்கியிருக்கு, இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா கட்டாயம் அதுக்கு ஒரு வால்யூம் வேணும். அந்த வால்யூம் ரீட்டைல்கிட்ட கிடைக்காது, பெரிய பணக்காரன்ட்ட தான் கிடைக்கும். அந்த பெரிய பணக்காரன் வர்றதும் தெரியாது, மார்க்கெட்டு போகிறதும் தெரியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பெரிய பணக்காரன் ஒன்ஸ் என்ட்ரி எடுத்தான்னா அவன் ட்ரேட் ஒன்று, அவன் டெலிவரி எடுத்தானா அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். ட்ரேடெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்என்ஐலாம் ரொம்ப நேரம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. டபக்குன்னு வாயை திறப்பாங்க, ஒரு 3 டன் மீனை முழுங்கிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதுதான் அவங்களோட ஹெச்என்ஐயோட ஸ்டைல். அப்போ என்ன, ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க, அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே அவன் ஓவரால் ப்ராஃபிட்லேயே முடிச்சிருவான். கரெக்டாக? ஒன்று. ஸோ அப்போ இது கவனிங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், மார்க்கெட்டெல்லாம் செட்டில் ஆகி கிளியர் ஆன உடனே அவனோட பை வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். அக்குமுலேஷன்லாம் முடிஞ்சு பெரிய பணக்காரலாம் வந்துட்டான் அப்படின்னா அவன் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜோன்னு சொல்லுவோம். புரியுதா? இதுதான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த இடத்துல எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா, ஓகே ரெடி, வண்டி எடுங்க போகலாம் அப்படின்னு பாருங்க, அடுத்த கேண்டில்லே இவ்வளோ மார்க்கெட்டை கொண்டு போயிட்டாங்க. புரியுதா? அப்போ இந்த ஓவரால் பாருங்க, இந்த ஓவரால் டிஸ்டன்ஸுக்கு கவனிங்க, இந்த ஓவரால் டிஸ்டன்ஸுக்கு
50% மேலே சர்வசாதாரணமாக மார்க்கெட்டை கொண்டு போயிடுவாங்க. தெரியுதா? அவங்க அதுவும் அதுவும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சாக்க குலுக்கி மறுபடியும் ரீஃபில்பாங்க. ரீஃபில்னா நான் சொன்னேன்ல, இங்கே வாங்குவான் பெரிய பணக்காரன், மேலே போனோடனே மறுபடியும் விற்பான். ஆனால் பழைய லோவை உடைக்காம, நான் சொன்னேன்ல, இப்போ நான் இந்த விஷயமே எடுத்துக்கோங்க. பழைய லோவை உடைக்காம, பழைய லோனா இப்போ இது இந்த இடத்துல பச்சை கலர் இருக்குது, அல்டிமேட் லோ இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த பழைய லோவை உடைக்காம பாருங்க, நான் சொன்னேனே 2வது வகையான ட்ரேடர். இதே எடுத்துக்கோங்க, இந்த பச்சை கலர் பார்த்த உடனே இவ்வளோதான் ப்ராஃபிட் போயிருக்கு, இவனுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இதே 2வது வகையான ட்ரேடர் வந்து பாருங்க, இங்க இருந்த மார்க்கெட்டு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த இடத்துல பக்கத்திலேயே வச்சிருப்பான். ப்ராஃபிட் போயிருக்கா தெரியுதா? இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுவாங்க. முதல்ல இங்கே பண்ணுவாங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இதுக்கு கீழே பச்சை கலர் க்ளோஸ் வர்ற மாதிரி ரீஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு ரீஃபில் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட்டை வெளியில் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 7 ட்ரேடு இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்துடும். அதே சமயத்தில் அவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். போட்டது நான் சொன்னேன்ல, போட்டது $10 தான் இருக்கும். ஆனால் இன்கமே $8, $7, $6 இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்களாம் வெறும் $100 வச்சுருந்தா கூட காப்பி ட்ரேடில் வெறும் $20 தான் ஆர்டர் போடுவோம். அப்போ அசால்ட்டாக ஒரு நாளைக்கு $4, $5, $7, $8 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி 3 விஷயம்தான். ஒன்று, பச்சை கலரை பார்த்த உடனே வாங்குறவன், அவனோட ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும், ரிஸ்க் அதிகம், ரிவார்டு கம்மி. ரிவார்டு ரொம்ப கம்மி. 10க்கு 7 ட்ரேடு லாஸ் தான் ஆகும். ஒன்று. 2வது வகையான இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையர் முதல்ல, அதாவது எப்படின்னா ஒருத்தனை வந்து அவன் ஊர்லேயே வச்சு அடிக்கிற மாதிரி, அடுத்த ஊரில் இவன் வந்து எப்படின்னா அடுத்த ஊரில் போய் தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சு அடி வாங்கிட்டு வர்றவன். இவன் எப்படின்னா அடிப்பான், அவன் ஊருக்கு அவன் எப்போ வரானோ அங்கே வச்சு அடிப்பான். இது 2வது. 3வது என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் அவன் ஊரில் வச்சு கூட அடிக்க மாட்டான், 2 ஊருக்குமே சம்மந்தம் இல்லாமல் அவன் ரொம்ப தூரத்துக்கு வந்தவனே அவனை வச்சு அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், 2 ஊருக்காரனும் தடுக்க மாட்டான், யார் பண்ணா எவர் பண்ணா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி. இன்னும் உங்களுக்கு புரியுறபடி சொல்லணும்னா, ஒருத்தன் கரையில் மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு ஒரு என்ன சொல்ல, பெரிய மீனும் கிடைக்காது, பெரிய ப்ராஃபிட்டும் கிடைக்காது, ரிஸ்க் ஜாஸ்தி, டைம் தான் அதிகமாக போடுவான், பொழுதன்னைக்கு உட்காந்துருப்பான். 2வது ஆள் பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு போகிறவன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் போடுற டைமுக்கு ஒரு 10 மடங்கு 20 மடங்கு கிடைக்கும், கேபிட்டலை ஓரளவு சேஃபாக வச்சுக்க முடியும், அன்றாடம் ஏதோ பொழப்பு ஓடுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. 3வது ஒருத்தன் தான் ஆழ்கடலில் போவான், டன்னு கணக்கில் மீன் பிடிப்பான், பெரிய பெரிய மீனெல்லாம் அவன் தான் தூக்கிட்டு வருவான். அவன் தான் அந்த மார்க்கெட்டை டிசைட் பண்ணுறவன். அவன் தான் மொத்த மார்க்கெட்டோட அன்னைக்கு விலை என்ன, இதாண்டா மார்க்கெட்டில் இன்னைக்கு விலை அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறவன் அவன் தான். அவனோட லாபம்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோஸ் கணக்கில் இருக்கும். இந்த மாதிரி 3 விஷயம்தான். அப்போ 2வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவனிங்க, 2வது என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒன்ஸ் இந்த இடத்துல பை பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ணுவான், மறுபடியும் வாங்குவானுங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஓ, இவ்வளோ தூரம் மார்க்கெட் போச்சு, திரும்ப சப்போர்ட்டுக்கு வந்தோடனே போகும், எல்லா டைமும் போகாது. அதான் சொல்ல, இந்த இடம் சப்போர்ட்னு உங்களுக்கே தெரியும்னா அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு கண்டிப்பாக தெரியும், போகிற மாதிரி கொண்டு போய் நம்மளால் என்ன பண்ணுவான், இங்கே பாருங்கள், இங்கே இப்போ 2வது ட்ரேடுக்கு வருவோம். 2வது பச்சை கலர் அவன் எங்கே இருக்குது, இங்கே க்ளோஸ், இங்கே வாங்குவான். ஓ, சப்போர்ட் வந்துட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் போகுது மார்க்கெட்டு அப்படிம்பான். பிரேக் பண்ணாமல் போகணும் இல்லை, இந்த இவ்வளோ போய் என்ன பண்ண, இந்த ப்ராஃபிட்டை வச்சு ப்ரோக்கரேஜ் கூட வராது, வந்து அடிப்பான், டம்முன்னு அடிப்பான், அக்ரெசிவாக வந்து அடிப்பான், அடிச்சு அவுட் சைட் கேண்டில். இதே இந்த இடத்துல மார்க்கெட் அப்ரோச் பண்ணால் இவ்வளோ தான் லாஸ். ஆனால் இங்கே வாங்கினவனுக்கு பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் லாஸ், எவ்வளோ பெரிய லாஸ். அப்போது லாபம் சம்பாதிக்கணும்னா ஒரே வழி தான், ஒன்று நஷ்டத்தை குறைக்கணும், இல்லாட்டி லாபத்தை அதிகமாக்கணும். ஒன்று நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் என்னோட ரிவார்டு அது மாதிரி 10 மடங்கு இருக்கணும். இல்லைன்னா பேசாமல் என்ன பண்ணணும், ரிவார்டு 1 மடங்கு தான் இருக்குன்னா என்னோட ரிஸ்க் 0.1% அளவுக்கு இருக்கணும். ரிஸ்க் 10% அளவில் வந்து ரிவார்டு 100% அளவில் இருக்கணும். இல்லாட்டி ரிஸ்கே 10%னா ரிவார்டை வந்து பார்த்தீங்க, ரிவார்டே 10%, ரிஸ்க் வந்து 0.1 0.2 அளவில் தான் இருக்கணும். இப்போ இது எல்லாமே இன்னும் ப்ரீவியஸ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம்லாம் பிரிக்கணும். அதெல்லாம் பிரிக்கலை, ஜென்ரலாக நீங்கள் பண்ணுற தவறுகளை ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இந்த தவறு தான் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க. ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல மார்க்கெட் இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா அதே இடத்துல திரும்ப ரீட்டைலர் வரமாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா மார்க்கெட்டை இன்னும் கீழே இன்னும் லோ ப்ரைஸ்க்கு தான் கொண்டு போவான். அந்த இடத்துக்கு திரும்ப 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 மார்க்கெட் வரமாட்டான். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல மார்க்கெட்டோட என்ட்ரி முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல மீன் இல்லைன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அப்படியே பிடிச்சாலும் என்ன பண்ணுவான், ஏற்கனவே கையை சுட்டுக்கிட்டவன் பாதி பேர், அதான் நான் சொன்னேனே, 9 மணிக்கு ட்ரேட் பண்ணுறவன் 9:15 பாதி பேர் ஸ்க்ரீன் விட்டு எந்திரிச்சு போயிடுவான். அப்போ அதில் 100 பேர் இருந்தாலும் அதில் 10 பேர் தான் மிச்சம் இருப்பான். ஏற்கனவே தான் எல்லாரையும் முழுங்கி காலி பண்ணிட்டாங்களே.
10 பேரை வச்சு நமக்கு பெருசாக கிடைக்காது. அப்போ இன்னும் மார்க்கெட் வந்து இன்னும் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் போட்டும், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கு போய் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரட்டும், அங்கே அவனுங்களை வச்சு செய்வோம் அப்படிங்கிறத அடுத்து ரெடியாக இருப்பாங்க. அங்கே அதே ஆள் வரமாட்டான், வேற எஃப்ஐ ஹெச்என்ஐ வேற நாட்டிலேருந்து வருவான், இல்லை வேற ஹெச்என்ஐ வேற மாதிரி அவன் வருவான். அப்போ ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட். இன்னைக்கு இந்த இடத்துல வச்சு செஞ்சுட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் வரமாட்டான். அதான் நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கோ அதே மாதிரி இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு மடங்காவது போகலைன்னா அந்த இடத்துலலாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் வரல. அந்த இடத்துல நம்ம திரும்பி வரும்போது அந்த இடத்துல என்ட்ரிலாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அவருக்கா ஃபோக்கஸ் பண்ண என்ன நடந்திருக்கு பாருங்க, திரும்ப கொண்டாந்து கீழே தான் விடுவோம். அதாவது என்னன்னா, முதல்ல பெரிய இன்வெஸ்டர்ஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் போகணும். அதான் நான் சொன்னேன் 20 அடி பள்ளத்தில் கார் விழுந்துருச்சு, உண்மைதான். கார் விழுந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், 20 பேர் வந்தால் தான் தள்ள முடியும்னு தெரியுது. அப்போ பேசாமல் உட்காரதானே புத்திசாலித்தனம். நம்ம 2 பேரும் சும்மா தானே இருக்கோம், வாங்க தள்ளிக்கிட்டே இருப்போம். அவங்க வர்ற வரைக்கும் வேணா தள்ளிக்கிட்டு இருக்கலாம். ஒன்றும் காரெல்லாம் கரை சேராது. வேணா சும்மா தான் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த 15 வருஷமா மார்க்கெட்டில். சும்மா தான் நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் இருக்காங்க எத்தனை நாள், 15 வருஷம் இருக்கு, ஏதாவது லாபம் வருதா, அதெல்லாம் ஒன்றும் வரதில்லை. காசு போயிட்டே தான் இருக்குது. எதனால போகுது அது தெரிஞ்சால் நான் தான், அது எதனால போகுதுன்னு தெரிஞ்சால் தான் நல்லா லாபம் சம்பாதிச்சிருப்பேனே. இப்படி தான் எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், என்ன தவறு நடக்குது, எப்படி பண்ணணும், தவறை எப்படி சரி பண்ண எந்த ஐடியாவும் இருக்காது. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா 150 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. சார் நான் உங்கள் வீடியோ ஒன்று விடாமல் பார்த்துருவேன், பார்த்து என்னப்பா பண்ண போகிற, உங்கள் வீடியோ அதில் வேற நிறைய பேர் நிறைய முட்டாள்லாம் இருக்கும், ரசிகர் பண்ணுற மாதிரி. சார் ஃபஸ்ட்டு கமெண்ட் சார், நீ ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணி உனக்கு என்ன பண்ண போகிறாங்க, உனக்கு என்னத்தை தூக்கி கொடுக்க போகிறாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டான். நீ தொழில் பார்க்க வந்திருக்கியா இல்லை ரசிகர் மன்றம் நடக்க வந்திருக்கியா? நிறைய பேர்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இங்கேயாவது என்னோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். மார்க்கெட் 24/7 என்னோட ஃபோட்டோலாம் இருக்காது. மார்க்கெட் 24/7 லோகோ மட்டும்தான் இருக்கும் அந்த யூடியூப் சேனலில். நீங்கள் இப்போவும் கூட போய் பாருங்கள். அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார், சார் நான் உங்களோட பெரிய ஃபேனு சார், நான் உங்களை ஒரு தடையாவது பார்க்கணும், பார்த்து என்னங்க பண்ண போகிறீங்க, பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படி. இல்லை சார் பார்த்தா போதும் சார். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆளுகள்லாம் வச்சு என்ன பண்ணுறது, பார்த்து நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கற்றுக்க விரும்புகிறேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் இவ்வளோ தவறு நடந்துருச்சு, நான் கண்ணா பின்னான்னு ஏதாவது வாங்கிட்டேன், அந்த அக்கௌண்ட்டை நான் உங்கள்கிட்ட கொண்டு வர்றேன், நீங்கள் அதுக்கு எனக்கு ஒரு சரி பண்ணுறதுக்கு என்ன ஐடியா கொடுங்க, இல்லை நான் என்ன பண்ணணுங்கிறத அடுத்து சொல்லுங்கள், எனக்கு ஒரு கன்சல்டிங் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரயோஜனமாக இருந்தால் யூஸ் இருக்குது. சும்மா பார்த்து உங்களை பார்த்தா போதும் சார், உங்கள் வீடியோ ஒன்று விடாமல் பார்த்து என்னப்பா பண்ணேன். அதான் சொல்லலை, இந்த மாதிரி உருப்படாதவங்க தான் நிறைய இருக்கிறது. யார் எந்த அளவுக்கு தேவையோ அவங்கள்ட்ட அவங்க என்ன பர்பஸ்க்காக அந்த சேனல் இருக்குது, எதுக்காக வந்து மாங்குன்னு அவங்க கத்துறாங்க, அதை செஞ்சால் தான் அவங்களுக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு சார் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு சார், நான் உங்கள் வீடியோ ஒன்று விடாமல் பார்ப்பேன் சார், உங்களோட வீடியோ எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கீங்க, ஏதாவது மாற்றம் வந்திருக்கா உங்களுக்குள்ள, அதெல்லாம் வரல, அதெல்லாம் மாற்றிட முடியுமா அப்படின்னா நீ என்னத்துக்கு பார்க்குற, நீ பேசாமே இரு. அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கே வெபினார் நடந்தாலும் போய் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு சனி ஞாயிறு விட மாட்டாங்க, ஹோட்டலாக உட்காந்துருப்பாங்க. இங்கே ஃப்ரீ கிளாஸ் நடக்குது, அங்கே அது நடக்குது, இங்கே எங்கே வேணாலும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அக்கௌண்ட்டில் பணம் மட்டும், லாபம் மட்டும்தான் வராது. இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவங்க ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட், திரும்ப அதே இடத்துல மார்க்கெட் வர மாட்டாங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் முடிச்சிச்சு அப்படின்னா மிட் டேர்முக்கு தான் போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு மார்க்கெட் இருக்குது, இந்த இடத்துல இருந்து இது ஓவரால், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு. அப்போ நீங்கள் இங்கேருந்து வந்து இதோட 50%, இது 25, இது 50, இது 75, இது 100, 25 கூட போக முடியலண்ணா, இந்த லோ உடச்சி அவுட் சைட் கேண்டில் வச்சா அது மார்க்கெட் அங்கேருந்து வேகமாக போகும், அக்ரெசிவாக போகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ மிட் டேர்முக்கு போகும். அப்போ மிட் டேர்முக்கு போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது டிஃபால்ட்டாகவே அவன் என்ன பண்ணுவான், ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட். ஒரு தடவை எங்களை முழுங்கி ஏப்பம் விட்டாச்சுன்னா அடுத்து செரிமானம் ஆகட்டும், அதுக்குள்ளே என்ன அவசரம், இப்போ தானே பிரியாணி சாப்பிட்டோம், அடுத்து சாப்பிட்டுக்குவோம், நைட் சாப்பாடில் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பவுண்டரியில் தான் வச்சு செய்வானு. சரி, இப்போ அடுத்த பவுண்டரி என்ன நடக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த 3 விதமான ட்ரேடர் தான். அவங்கள வந்து திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அப்படியால தான் மார்க்கெட்டோட ஆக்சிஸனே. அந்த மாதிரி ஆள் இருக்கிறது தான் மார்க்கெட்டுக்கு நல்லது. சரி, இப்போ அடுத்த ஆள் பாருங்க என்ன நடக்குது. இந்த மாதிரி அடுத்து அவங்களோட பை எங்கே இருக்கும், இந்த மாதிரி அடுத்த பச்சை கலரை பார்த்தாலே டெம்ப்ட் ஆயிடுவாங்க. இப்போ டெம்ப்ட் ஆயிடுவாங்க, கவனிங்க, அவங்களுக்கு டெம்ப்ட் ஆகிறது இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பச்சை கலர்லையும் டெம்ப்ட் ஆனவங்க தானே அவங்க. ஒரே நிமிஷம், ஒவ்வொரு பச்சை கலர்லையும் அவங்க டெம்ப்ட் ஆனவங்க. சாரி, கவனிங்க, ஒவ்வொரு பச்சை கலர்லையும் அவங்க டெம்ப்ட் ஆனவங்க. இங்கே டெம்ப்ட் ஆகி தான் இங்கே வச்சு ஸ்டாப் லாஸ், அடுத்து இங்கே டெம்ப்ட் ஆகி இங்கே ஸ்டாப் லாஸ், இங்கே டெம்ப்ட் ஆகி இங்கே ஸ்டாப் லாஸ், அடுத்து இங்கே டெம்ப்ட் ஆகுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கும் லாபம் போகும்,
10க்கு 3 ட்ரேடு எதேச்சையா போகும். அவங்க பவுண்டரி அவங்களுக்கே தெரியாது. மார்க்கெட் இப்போ மிட்ரம் பவுண்டரியில் பவுண்டரியில் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு காரணம்லாம் தெரியாது. போயிருக்கும். ஓ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. இதனால தான் அவங்க படத்தை கொண்டாந்து கொட்டிகிட்டே இருக்கிறது. இப்போ இது மாதிரி எல்லா ட்ரேடும் வந்துடும், வராது. பவுண்டரியில் ட்ரேட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பெரிய பணக்காரன் வந்து வாங்கினதுக்கப்புறம் பண்ணால் தான் போகும். சரி இங்கே என்னாச்சு, அவங்களோட பை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் வேகமாக சொல்கிறேன், பச்சை கலர் பார்த்தோன்னு பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பாங்க. கரெக்டாக ப்ராஃபிட் போயிருக்கு. கரெக்டாக இல்லைன்னு சொல்ல. 10க்கு 3 ட்ரேடு ப்ராஃபிட் போகும், 7 ட்ரேடு லாஸ் தான் போகும். இப்போ ஏற்கனவே 4 ட்ரேடு லாஸ் பண்ணாங்கல்ல, அது ப்ளஸ் அதோட ப்ரோக்கரேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ ப்ராஃபிட் போதுமா? கட்டாயம் போகாது. இப்பவும் முதலுக்கு மோசத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. புரியுதா? நான் இன்னைக்கு ஒரு ட்ரேடில் 1000 ரூபா பண்ணேன், சரிங்க, மொத்தத்தில் என்ன பண்ணீங்க? மொத்தத்தில் 3000 ரூபா லாஸ். அப்போ நீ என்னதுக்கு தான் பண்ணேன்? கரெக்டா? அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட் தான், ஆனால் ஓவரால் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. இண்டிவிஜுவலாக ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது இந்த ப்ராஃபிட் எதுலாம் வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், எதுவும் தெரியாது. அது பாட்டுக்கு அவங்க மார்க்கெட் போகிற போக்கில் போவாங்க. அப்போ என்னாச்சு, இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், ஆனால் ஓவரால் ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. சரியா? எடுத்து இதே விஷயம் ரெண்டாவது விஷயத்துக்கு வர்றேன். ரெண்டாவது ஒருத்தர் இங்கே பச்சை கலர் வந்து இங்கே அடித்தவொடனே தான் நான் வாங்குவேன் அப்படின்னு வாங்கினார்லே, அவருக்கு பாருங்க ஸ்டாப் லாஸ் இவ்வளோதான். தெரியுதா? இவ்வளோதான் ஸ்டாப் லாஸ். நீ எங்கே வேணாலும் மேலே போகிறதுனா போய்க்கோ, உன்னை விரட்டி நான் வாங்க மாட்டேன். அதான் சொல்லல, மார்க்கெட் நிறைய சூடு போட்டிருக்கும். சூடு போட்டதுனால பேசாமல் இரு, அமைதியாக இரு. அதான் சொன்னல, ரெண்டாவது வகையான பீப்புள். அவனுக்கு மார்க்கெட் ஏதோ கொஞ்சம் கற்றுருக்கும், ஏதோ அவன் தட்டு மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் பக்குவப்பட்டிருப்பாங்க. அவன் பெரிய அளவுலாம் சம்பாதிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். கரெக்டாக? சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் விஷயம்லாம் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும். கேண்டில்ஸ்டிக் அனாலிசிஸ், கேண்டிலை வந்து இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண தெரியணும். அது மாதிரி வால்யூம் அனாலிசிஸ்லாம் பண்ண தெரியணும். அப்போ தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் அடி வாங்கி பக்குவப்பட்டிருப்பாங்க. ஓகே, தேவையில்லாமல் இடத்துல பண்ணக்கூடாது, ஒரு லாட்டு போட வேண்டியதில் 2 இதெல்லாம் இருக்கும். ஆனால் பெருசாக லாபம் வருமானா வராது. என்னைக்காவது அத்திப்புத்த மாதிரி லாபம் வரும். புரியுதுங்களா? 1 லட்சங்கிறது 1,05,000 மாறும், திரும்ப 98,000 வந்துடும். அதை கஷ்டப்பட்டு போராடி மறுபடியும் 1,01,000 கொண்டு வராங்க, அதுக்குள்ளேயே சுற்றும் அந்த மாதிரி. அப்போ என்னாச்சு, அவங்களோட ஸ்டாப் லாஸ் பாருங்க இங்கே பக்கத்தில் தான். அடுத்து நான் என்ன சொன்னேன், மூணாவது வகை என்ன பண்ணா, அந்த மூணாவது கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நான் ஏற்கனவே அவன் கொள்ள லாபத்தில் இருந்தான், பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இப்போ அவன் என்ன பண்ணுவான், ஆள் இங்கே பண்ணுவான், அவனுக்கு லாபம் போயிருக்கு, போனாலும் இந்த இடத்துல லாபம் போனவனு என்ன பண்ணுவான், இந்த இடத்துல வாங்குறவன், இதுக்கு கீழே வாங்குறவன், பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் ஆகா போயிடுச்சு சே நான் வாங்கியிருக்கலாமே அப்படிலாம் புலம்ப மாட்டான். புரியுதா நான் சொல்றது? நீங்கள் மார்க்கெட்டில் இன்னும் உட்காந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்கீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்கே இன்னும் 1% கூட நீங்கள் இன்னும் சரியான ஆளே இல்லைன்னு அர்த்தம். பணத்தை வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி பார்க்கணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து உங்கள்கிட்ட உட்காரும் இல்லையா, அதே மாதிரி தான் பணம். நீங்கள் பணத்தை தேடி போங்க, பணம் கிடைக்காது. பணத்தை நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க பணத்தை வந்து மதிக்கணும். உங்களை தான் நீங்கள் மதிக்கணும். பணத்தை எதுக்கு மதிக்கணும்? உங்களுக்கு தான் பணம். பணத்துக்காக நீங்கள் கிடையாது. உங்களை நீங்கள் மதிங்க, உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுங்க, உங்களை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பெருசாக நினைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களையே உங்களுக்கு பிடிக்கலன்னா பக்கத்தில் வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு பிடிக்குமா, பொண்டாட்டிக்கு பிடிக்குமா? என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. சரிங்க, உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்களை? எனக்கே வெறுப்பா இருக்குங்க. அப்போ எப்படிடா மற்றவனுக்கு பிடிக்கும்? மூஞ்சி உனக்கே பிடிக்கலன்னா மற்றவனுக்கு எப்படி பிடிக்கும்? அப்போ முதல்ல உங்க மேல உங்களுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க வந்து டெம்ப்ட் ஆக மாட்டாங்க. ஐயோ இவ்வளவு போயிருச்சு, நான் பேசாம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கலாமே. அதான் சொல்ல, மார்க்கெட் பின்னாடியே ஓட மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காந்து, நான் சொன்னாலே ஆழ்கடல் திமிங்கல மாதிரி, அவன் ஆழ்கடல்ல தான் இருப்பான். யாவது மீனை தேடி போகாது. மீன் அதை தேடி வரும்போது வாயை திறந்து, அதனாலதான் சிங்கன்றாங்க, காட்டுக்கு ராஜா சிங்கம். சிங்கம்னா என்ன, பக்கத்துல போய் எது போனாலும் அது கண்டுக்காது. அதுக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். மற்ற நேரம்லாம் சும்மா இருக்கும். சும்மா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாது. ஏய் நான் யார் தெரியுமா, எவனை தெரியுமா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஹோட்டல்ல இந்த ஓசி இட்லி ஓசி காஃபி சாப்பிட்றவன் தான் ரொம்ப ஹோட்டல்ல அராஜகம் பண்ணுவான். அவனுக்கு பில்லே அவன் ஃப்ரெண்டு கொடுப்பான், பக்கத்தில் உள்ள கொடுப்பான். என்னையா அது இப்படி இருக்கு, என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க, என்னையா இது பண்றீங்க? அவனை பார்த்தீங்கன்னா அவன் தெரிஞ்சிடும், ஆகா இவன் வந்து கொஞ்சம் ஓசி டீ குடிக்கிறவன் அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி தான் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறவன் நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான். புரியுதா? இருக்கிறபடி சொல்லிட்டு போயிடுவான். நீ இஷ்டம்னா கேள்றா, இல்லாட்டி கேட்காடி போடான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா சும்மா அந்த அரவரை இருக்கு பாத்தீங்களா, அவன் தான் பயங்கரமா ஆர்ப்பாட் பண்ணுவான். மார்க்கெட்டே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, பாத்தீங்களா, இது பாத்தீங்களா, இங்க எடுத்திருந்தா அங்கே போயிருக்கும், அங்க எடுத்தா எல்லாம் போயிருக்கும். சரிதான், நீ எடுத்தியாப்பா? அது நான் எடுக்கிறது இல்லை. நான் ஒன்லி சொல்லிக் கொடுக்குறதோட சரி. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் இவ்வளவு விதமான வேலை பார்க்குறேன் அப்படின்னு. இது போக நான் செமினாருக்கு வேற பேசுவேன். நிறைய காலேஜுக்கு கூப்பிடுவாங்க மார்க்கெட் பற்றி, ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பேசுறதுக்கு. நிறைய என்ன சொல்கிறது, நிறைய
கமாடிட்டி அசோசியேஷன், ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், இன்வெஸ்டர்ஸ் அசோசியேஷன், ட்ரேட் ஃபேர் நிறைய ஃபாரின்லாம் நடக்கும். அங்கெல்லாம் நிறைய என்ன பேசுறதுக்கெல்லாம் கூப்பிடும். அதெல்லாம் தனி இன்கம். அதெல்லாம் எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கூப்பிட்ருவாங்க. 1 வீக் 5 டேஸ் இந்த ட்ரேட் ஃபேர்லாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஏர்னிங்ஸ் இருக்குது. அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீ கேட்டால் கேளு, கேட்கலன்னா போ. ஏன்னா நான் சொல்கிறது உண்மை. நீ எங்கே சுற்றி, நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், நீங்கள் எங்கே சுற்றியும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மார்க்கெட்டில் பண்ணலைன்னா உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், உங்களால் பணம் சம்பாதிக்கவே முடியாது. நீங்கள் இந்த 3 நான் சொல்ல எல்லாமே 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டேன். நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணால் உங்கள் லாஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ரிசல்ட்டை நான் சொல்லிட்டேன். யோசிங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 3வது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க டெம்ட் ஆக மாட்டாங்க. ஐயோ போகுது, ஐயோ போனால் போ. பெரிய பணக்காரனோட ஸ்டைல் என்ன இருக்குமா, அடிமாட்டு விலைக்கு ஒரு வீட்டை கேட்பான். 1 கோடி ரூபாய் வீடு இருக்கும், 50 லட்சத்துக்கு தர்றியா அப்படிமா. தரலையா, தரலன்னா நீ அவன்கிட்டே பார்த்து இதுக்கன்னு எந்திரிச்சு இடத்த காலிடுவான். அவனை பாருங்க, வருஷத்துக்கு 2 பிஸ்னஸ் தான் பண்ணுவான். எப்போ பார்த்தாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பான். கையில் பார்த்தீங்கன்னா கயிறு மாதிரி ஒரு செயின் போட்டிருப்பான், கழுத்தில் பார்த்தா ஒரு கயிறு மாதிரி ஒரு செயினை போட்டிருப்பான். அவன் வேலைக்கு போவானானே தெரியாது, ஆனால் அவனோட லைஃப் ஸ்டைல் அப்படியே இருக்கும். ஏன்னா அவன் சொல்லல, டைம் போடுவான். அடிமாட்டு விலைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதா, அதை வாங்கிட்டு அழகாக பராமத்து பண்ணி கைமாற்றி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஒரு 2 கோடி ரூபாய் கையில் வச்சுக்கிடுவான். அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வெள்ளையும் சொல்லையுமாவே தெரியுவான். புரியுங்களா? அந்த மாதிரி அந்த ஆளை தான் என்ன சொல்கிறது, அவங்கள தான் திமிங்கலன்னு சொல்கிறது. டெக்னிக்கலாக சொல்லுவாங்களே, அவங்க பெரிய திமிங்கலாம் அவன் அந்த ஆடு. அதாவது அது ஒரு டெக்னிக்கலாக அவங்கள சொல்கிறது, சிம்பாலிக்காக திமிங்கலாம் அவங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன திமிங்கலம்னா சும்மா சும்மா வாயை திறந்து ஒரு மீன் வந்துருச்சு சாப்பிட்ருவோம், இந்த மீன் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மீனுக்கு நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா தப்பிச்சு போகிற 2 மீன் போய் சொல்லிடுவோம், அங்கே திமிங்கலம் கிடக்கு, அங்கே போகாதேன்னு. அதனால அது செத்த பாம்பு மாதிரி கிடக்கும். அடிக்கடி சொல்லுவேன் நான். ஒரே ஒரு திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சொல்லுவாங்களே, ஓடு மீன் ஓடு, ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம், நிறைய மீன் வாய்க்கால போகும், ஆனால் கொக்கு வந்து ஒவ்வொரு மீனாக 4 மீனை சாப்பிட பார்க்காது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு தடவை தலையை தண்ணிக்குள்ளே விட்டுச்சுன்னா அடுத்து மீன் வர்றது ஸ்டாப் ஆயிடும். அப்போ ஒரு மீன் தான் கொத்தி எடுக்கணும். நமக்கு அந்த ஒரே மீனில் நமக்கு பசி போகணும். அதனால ஒத்த காலில் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கிறேன், தயாராக இருக்கேன், தூங்கி வளைஞ்ச மாதிரி நிற்கும். ஒரே கொத்து தான் அதுக்கு பசி அடங்க. அந்த ஒத்த கொத்துலேயே பசியும் அடங்கிரும், இடத்த காலி பண்ணிட்டு அழகாக போயிடும். அடுத்த நாள் தான் ஒத்த காலில் நிற்கும். இதுதான் கொக்கு. இந்த ஒரே ஒரு திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் எந்த இடத்துல பண்ணணுங்கிறது இருக்குது. பெரிய பணக்காரன், நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு, சார் பெரிய பணக்காரன் வர்றது தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் அதான் சொன்னேன். அப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல சாதாரண ஆள் வந்தான், அவனுக்கு லாபம் ஃப்ளூக்கில் போச்சு, லாபம் போச்சு. ஆனால் ஏற்கனவே நஷ்டத்தை விட லாபம் அதிகமாக போக முடியல, அப்போ மொத்தத்தில் நஷ்டத்தான் இருக்கான். அடுத்து இந்த இடத்துல வந்தான், இவனுக்கும் லாபம் போச்சு, ஏற்கனவே இருந்த நஷ்டத்தை விட ஓவரால் ப்ராஃபிட்டில் இவன் இருக்கான். ரைட்டு, இவன் பாருங்க கொள்ள லாபத்தில் இருக்கான். 3வது ஆள் நான் சொன்னேன்ல, அப்போ இவன் இங்கே தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சு அவுட் சைட் கேண்டில்லாம் முடிச்சு ஆட்டம்லாம் காலி பண்ணு. இதுக்கு கீழே எனக்கு பச்சை கலர் வந்தால் நான் பை பண்ணுறேன். இங்கே பை பண்ணால் எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு பாருங்க. முதல் ட்ரேடும் இவ்வளோ தூரம் போயிருக்கு, 2வது ட்ரேடும் இவ்வளோ தூரம் போயிருக்கு. இதனால தான் நான் மார்க்கெட்டில் அடிக்கடி சொன்னேன், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அவசரப்பட்டு பண்ணாதீங்க. பெரிய பணக்காரன் சும்மா சும்மா வந்து எல்லாத்துலேயும் வாய் வைக்க மாட்டான். அவன் வந்து கப்பல் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க மாதிரி அதுக்குன்னு மெனக்கடுவான், அதுக்குன்னு டைம் போடுவான், கரெக்டான இடத்துல அரிப்பான், பல டன்னை அரிச்சுக்கிட்டு வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே போயிட்டே இருப்பான் அப்படின்லாம். அப்போ ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட் இதாக இருக்குது. இந்த இடம் மறுபடியும் திரும்ப இந்த இடத்துல அவன் அப்ரோச் பண்ண மாட்டான். ஏன்? ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட். திரும்ப சின்ன பிள்ளைத்தனமான மறுபடியும் இங்கே அப்ரோச் பண்ண மாட்டான். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவான், மறுபடியும் இங்கே வந்து இந்த ஸ்டாப் லாஸை ரன் பண்ணி மறுபடியும் அவுட் சைட் கேண்டில் வச்சு மறுபடியும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவன் அக்குமுலேஷன்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் அவன் லோட் பண்ணுவான். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு வீடியோவும் அதனால தான் சொன்னேன், மொதல் வீடியோ பார்க்காம 2வது வீடியோ பார்க்காதீங்க. பாருங்கள், இந்த வீடியோ 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் டைம் எடுத்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். என்னால் நான் 10 நிமிஷம் வீடியோ போடுங்க, 10 நிமிஷம் நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்பில், நீங்கள் போய் அங்கே பாருங்கள். இங்கே இது வந்து கிளாஸ் ரூம் செஷன். நான் என்னோட கிளைண்ட்டுக்கு இல்லை என்கிட்ட படிக்க வர்றவங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா அதில் ஒரு 10% நான் இங்கே சொல்லித்தரேன். அப்போ சார் இதே மாதிரி பண்ணால் எல்லாத்துலேயும் லாபம் சம்பாதிச்சிடலாமா? சம்பாதிக்கலாம். மார்க்கெட் உடச்சிட்டு வேகமாக கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்து எங்கே பண்ணுவீங்க? சரி, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இங்கே வந்து இப்போ ப்ரீவியஸ் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல லோ இருக்குது. சரி, இந்த லோன்ற அக்குமுலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. இதை தாண்டி எங்கே லோ இருக்குது, அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ இதை தாண்டினா 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே எப்படி நீங்கள் பண்ண முடியும்? உட்காந்துருப்பீங்களா? 15 நிமிஷத்தோட லோவுக்கு வரைக்கும் வரட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா? இதுதான் அட்வான்ஸ்ட்.
இப்போ இதெல்லாம் உட்காந்து நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்னோட ஒன்று இதை கனெக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. அப்போ இதோட அதெல்லாம் கனெக்ட் பண்ணுனா ஒரு வீடியோ போகிறக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம்லாம் என்னால் டைம் போடவும் முடியாது, என்னால் ஃபாலோ பண்ணவும் முடியாது. அதனால தான் சொன்னேன் இது எல்லாமே சாம்பிள் வீடியோஸ். புரியுதுங்களா? அவுட்லைனா இப்போ எனக்கு ஓரளவு உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நீங்கள் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா, இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா, ஓகே எனக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். நீங்கள் இந்தியாவிலே ஃபேமஸ்ன்னு சொல்கிற 10 யூடியூப் சேனலை போய் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம சேனலை பாருங்கள். அங்கே இல்லாத எவ்வளோ விஷயம் இங்கே இருக்குது. அங்கே எவ்வளவு மெக்கானிக்கலாக இருக்கும், இங்கே எவ்வளவு வந்து என்ன சொல்கிறது யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்துருவீங்க. இங்கே மிகைப்படுத்தலாம் இருக்காது. இப்படித்தான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணவே இருக்காது. அது இல்லாத சேனல் உலகத்திலே கிடையாது. எவனை பார்த்தாலும் ஒரு வீடியோ முடியறதுக்கு 10 தடவை சொல்லுவாங்க, உங்க கை காலையாவது விழுகிறேன், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தான் நான் சொல்றேன், உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க பண்ணவே வேண்டாம் தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஒரு 10% நாலேஜ் மட்டும்தான் நான் இந்த இதில் நான் ஷேர் பண்றேன். அப்போ இந்த 10%த்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அப்போ யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ முதல்ல இதை நம்ம உங்களுக்கு அவுட்லைனாக இன்னைக்கு என்ன பார்த்தோங்கிறத ஒரு அவுட்லைனாக சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வி பேட்டர்ன். அந்த வி பேட்டர்னில் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து சிகப்பு கலராக வந்து பச்சை கலர் முதல் கேண்டில் வச்சோடனே வாங்கிடுவாங்க. உங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா வாங்கிடுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். அதாவது டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணுவாங்க, மணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க. ரிஸ்க்கை விட ரிவார்டை விட ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி 2 மடங்கு உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அடிக்கடி அதாவது என்னென்னா 7 தடவை ஸ்டாப் லாஸ் அடிக்கும், 3 தடவை ப்ராஃபிட் போகும். இதை விட எளிமையாக உங்களுக்கு சொல்லணுமா? சரி, ரெண்டாவது பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பச்சை கலர் போனவொடனே மார்க்கெட் எந்த இடத்துல அதோட பேஸ் எந்த இடத்துல இருக்கோ, புரியுங்களா, இதான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருக்கோ, எந்த இடத்துல இருந்து பையர் கொண்டு போனாங்களோ மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த ஏரியா பக்கத்தில், அதாவது என்னன்னா அந்த இந்த இடம் இது 25 இல்லையா, இது 50, இது 75, இது 100, இந்த 25 பவுண்டரிக்குள்ளே பண்ணுவாங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டை இவன் என்ன பண்ணுவான், 25க்கு மேலேயும் சில நேரம் பண்ணுவான், கீழேயும் பண்ணுவான். அதை சொல்ல 10க்கு 3 ட்ரேட் ப்ராஃபிட் 25லேயே பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, பெரிய பணக்காரன் இந்த 25லேயும் பண்ண மாட்டான், இதுக்கும் பண்ண மாட்டான், இதுக்கு கீழே இந்த இவ்வளோ பேரோட ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக ஹண்ட் பண்ணி வேணுனே கீழே தாண்டா போகிறேன்னு பயங்காட்டி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து மறுபடியும் இந்த பவுண்டரிக்குள்ளே கொண்டு போவான். அதாவது என்ன, இந்த ஓவராலோட 50%க்கு இதை உடச்சி புதுசாக லோ வச்சு பெரிய ஹையாக மாற்றி பெரிய லாபமாக எடுப்பான். இதான் விஷயம். புரியுதா? பெரிய லாபமாக எடுப்பான். 1 கிலோ பையில் நிறைக்கணும்னா ஒரு 10 நிமிஷத்தில் நிறைக்கலாம். ஒரு சாக்கு நிறைய நிறைக்கணும்னா கட்டாயம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆதானே செய்யும். அவனுக்கு டைம் மேட்ரு கிடையாது, பணம் தான் மேட்ரு. 10 ரூபா போட்டால் அவன் 30 ரூபா எடுக்கணும்னு நினைப்பான். அதுதான் பெரிய பணக்காரனோட ஸ்டைல். நம்மளால என்ன பண்ணுவோம், நம்ம போடுறது 1 ரூபாயா இருக்கும், எடுக்கிறது 10 ரூபா போடணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நினைப்போம். ஆனால் அதுக்கு கரெக்டான இடத்துலையாவது போடுவோமான்னு கேட்டால் அதுவும் போட மாட்டோம். எங்கே போடக்கூடாதோ அங்கே போடுறது. எல்லாரும் அப்போ அப்போ அடிக்கடி சொல்கிறேன், சார் நான் வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிக்குது சார். நீ வாங்கினதுக்கப்புறம் அடிக்கல, நீ ஸ்டாப் லாஸ் அடிக்கிற இடத்துல தான் நீ வாங்கவே செஞ்சுருக்க. உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு கை ஊறும். பெரிய பணக்காரன் அப்பா வந்துட்டாங்கடா, அடிமை சிக்கிட்டாங்கடா, எடுத்துட்டு வாங்கடா சாக்க, இவங்களை போட்டு அமைக்கிடுவாங்க. அதான் நான் சொன்னேன்ல, உங்களோட எல்லாரோட ஸ்டாப் லாஸும் பெரிய பணக்காரனால பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பாருங்கள். என்னோட எந்த வீடியோவுமே நீங்கள் முதல் தடவை பார்த்தா புரியாது. ஏன்னா நான் ரியாலிட்டி சொல்கிறேன், மார்க்கெட்டில் இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. உங்களுக்கு கிளாஸ் எடுத்தவனோ சொல்லி கொடுத்தவனோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற எந்த யூடியூப் சேனல்லையும் இந்த விஷயம்லாம் இருக்காது. இவ்வளோ யதார்த்தமாக ரியலிஸ்டிக்காக இருக்காது. சும்மா மிகப்படுத்தி சொல்லுவான், இந்த இண்டிகேட்டர் எடுத்து வைங்க, அந்த இன்னைக்கு வரைக்கும் நான் வி பேட்டர்னில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது புதுசாக எடுத்தேன்னா எங்கேயாவது போய் ஒரு இண்டிகேட்டர் தயவு செய்து இந்த இண்டிகேட்டர் பக்கத்தில் துணைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது சொன்னேன்னா வெறும் சார்ட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்தேன்னா ஒன்றுமே தேவையில்லை, வெறும் ஒரு சார்ட் உங்களோட பேசுன்னு நான் சொல்கிறேன். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த ட்ரேடு ஒன்று எடுத்து ப்ராஃபிட் பண்ணி காட்டுங்கன்னா என்னால் பண்ண முடியும். 1 மினிட் சார்ட்டில் கூட நான் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவேன். ஏன்னா சார்ட்டு பேசும். நான் ஒரு புக்கை வாசிக்க தெரியும்னா அந்த புக்கை முடிச்சிருவீங்களா முடிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி சார்ட்டை ரீட் பண்ண தெரியும்னா உங்களால் ட்ரேடும் எடுக்க முடியும். மார்க்கெட் இப்போ எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ போடணும், என்ன ஜோனில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, பெரிய பணக்காரன் வந்துட்டானா, வகையில ஹண்டிங் நடந்துருச்சா, ட்ராப் முடிஞ்சிருச்சா, எல்லாத்தையும் பார்க்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் முடிச்சு நான் பண்ணிட முடியுமா? கட்டாயம் முடியாது. எல்லாமே தெளிவாக சொல்லிட்டீங்க. நான் சொன்னது ஒரு 10% தான். பட் இதை வச்சு பண்ணிட முடியும்னா கட்டாயம் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்காது, உங்களால் பண்ண மாட்டீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அப்படியே பண்ணாலும் 1 போட மாட்டீங்க, 2 போடுவீங்க. அப்படியே நீங்கள் பண்ணாலும் கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸில் நீங்கள் வரமாட்டீங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன்.
வரமாட்டீங்க. அப்பவும் நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. அதனால தான் சொன்னேன், 100 டெமோ ட்ரேடு, 100 லைவ் ட்ரேடு நம்மளோட சேர்ந்து சப்மிஷனோட பண்ணுனா, ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கு, ஆனால் உங்கள் சுபாவம் மாறல. புரியுதா? சுபாவம் மாறல. அப்போ உங்களோட கேரக்டர்ஸே மாறல. நீங்கள் மார்க்கெட் அடிக்ஷன் அந்த சென்டிமெண்ட்டே உங்களுக்கு மாறலைன்னா இன்னும் நீங்கள் தப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. சரியான இடத்துல சூப்பராக தப்பு பண்ணுவீங்க. ஓ, இந்த இடம் வந்துருச்சா, அப்போ மார்க்கெட் கட்டாயம் போகும், அப்போ 10 லாட்டை போடு. ஏன்னா உங்களுக்கு இன்னும், ஏன்னா ஏற்கனவே 7 ட்ரேடு லாஸ் ஆச்சு, இப்போ உங்களுக்கு லாஸ் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? லாஸ் நம்ம எடுக்கிறதுல நல்லா தான் நடக்குது, போடு அப்படின்னு போடுவீங்க. ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், இது வெறும் 10% நாலேஜ் மட்டும்தான். வெறும் நாலேஜை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளவு வெளிப்படையாக சொன்னாலும் ஏன் வந்து அதையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாதா? கட்டாயம் பண்ண முடியும். அப்படியே எடுக்கிறீங்க, ஏதாவது நெகட்டிவாக போகுது, அந்த நேரம் எனக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, நான் எடுப்பேனா? முடிஞ்சா எடுப்பேன், முடியலன்னு எடுக்க மாட்டேன். அப்போ முழுசாக தெரியாமல் 30% மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மீது 70% இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட சைக்காலஜி எப்படி பண்ணணும்னு இருக்குது, மார்க்கெட்டோட பிஹேவியர் இருக்குது, மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்படி நிறையா இருக்குது. எல்லா நேரமே இதே மாதிரி மார்க்கெட்டை கொண்டு போவானா? கொண்டு போக மாட்டான். இப்படி கரெக்டாக இதே ஸ்டைலில் இருக்குமா? இருக்காது. ஆனால் ஹைலோ இருக்கும். அப்போ இதுவும் ஹைலோ தான், இதுவும் ஹைலோ தான். இது வந்த ஸ்டைல் பேட்டர்ன் வேறு, இது போன பேட்டர்ன் வேறு. புரியுதுங்களா? இது போன பேட்டர்ன் வேறு. எல்லா இடமே ஒரே டைம் ஃப்ரேமில் வேலை செய்யாது. சில நேரம் மார்க்கெட்டை 5 நிமிஷத்தையே ஒரு நாளுக்கு எவ்வளோ போகுமோ அவ்வளோ கொண்டு போயிடுவான். சில நேரம் ஒரு நாள் கேண்டிலே 5 நிமிஷம் போகிற அளவு கூட கொண்டு போக மாட்டான். இப்படி மார்க்கெட் வந்து வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். இது வந்து அவுட்லைனாக உங்களுக்கு தெரியிருக்கு. நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு கடைக்கு போனால் கொஞ்சம் ஓசி மிச்சர் வாங்கி திக்கிற மாதிரி, இதெல்லாம் ஓசி மிச்சர் தான். மிச்சர் நல்லா இருக்கா? அப்போ காசு கொடுத்து வாங்கணும். பச்சையாக சொன்னால் தான் காசு கொடுத்து மீன்ஸ் காசுக்காக சொல்லலை, டைம் போடணும். நீங்கள் முழுசாக கற்றுக்கணும். சும்மா அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு, அரைகுறை அறிவு வந்து ஆபத்து. அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் போகிறவனு கூட அவ்வளோ பாதிப்பு வராது. அந்த அரைகுறைக்கு தான் நிறைய பாதிப்பு வரும். அரைகுறை வந்து ரொம்ப டேஞ்சர். அப்போ நீங்கள் முழுசாக கற்றுக்கணும். அதுதான் மெயின். முழுசாக டெடிக்கேட்டடாக கற்றுக்கணும். அதுக்கான டைம் போடணும். எல்லாமே நீங்கள் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இப்போ உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு, ஏதாவது புதுசாக நாலேஜ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு கெட்ட புத்தி இருக்குது. அவன் இலையில என்ன இருக்குன்னு சாப்பிட மாட்டான், பக்கத்து இலையே எட்டி பார்த்துட்டு உட்காந்துருப்பான். ஒரு வீடியோ சரி இந்த வீடியோவில் என்ன இருக்குது நம்ம பார்ப்போம், நம்ம தெரிஞ்சுக்குவோம், நம்மளை சரி பண்ணிப்போம் அப்படின்னு முழுசாக இன்னொரு வீடியோவா? ஐயோ வேணாம், கமெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். அதான் சொல்லல, அவன் இலையில என்ன இருக்கோ அதை பார்க்க மாட்டான். கமெண்டில் எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான், சூப்பர், ஆஹா, ஓஹோ அப்படின்னு சொன்னா தான் இவனுக்கு அறிவே வரும். இவனுக்கா சாப்பிடணும்னு தோணாது. இவனாவது எடுத்து சூப்பராக இருக்குங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா தான் இவர் சாப்பிடுவார். இவராக சாப்பிட மாட்டார். அதாவது எந்த விஷயத்தையுமே 10 பேர் போய் இவருக்கு முன்னாடி யாராவது பண்ணா தான் இவருக்கு அந்த ஞானோதயம் வரும். நம்ம போய் பண்ணுவோம், நம்ம கற்றுப்போம், நம்ம சுயமாக அந்த இதெல்லாம் அவருக்கு வராது. அப்போ கமெண்ட்டில் நீங்கள் என்ன உங்களோட மாற்றத்தை உண்மையிலே இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா இல்லை, எழுத வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. இது வேலைக்கு ஆகாதுன்னா நீங்கள் விட்டுட்டு போயிருங்க இந்த சேனல். நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சும்மா வலுக்கட்டாயமாலாம் பார்க்காதீங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சிலருக்கு உடன்பாடாகவும் இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் வேண்டா போட்டு இது வேஸ்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், 99% பேர் இல்லை நீங்கள் ஒருத்தராகவே இருங்க, அப்போ தானே எங்களுக்கு பணம் கிடைக்கும். அடிக்கடி நான் சொல்லுவேன், எல்லாருமே தேட்டர் கட்டிட்டா யார் படம் பார்க்கறது? அதே கதை தான் இங்கேயும். அதனால் நீங்கள் தாராளமாக அங்கேயே இருங்க. நீங்கள் இன்னும் ஒரு 50 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் சார், உங்கள் ரசிகன் சார், எல்லாமே நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக பாருங்கள். பணம் சம்பாதிக்கிற வேலையை வேறு யாராவது பார்த்துக்கிறட்டும். கரெக்டாக? அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருந்துச்சு உங்களுக்கு, சார் இந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை சைக்காலஜிக்கலாக எனக்கு இந்த மாற்றம் வந்துச்சு, எனக்கு புதுசாக இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காகனா அது யாருக்காவது பயன்படும் கண்டிப்பாக. நான் என்ன சொன்னேன்ல, நம்ம ஆளு வீடியோ பாருன்னா வீடியோ பார்க்க மாட்டான், கமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே எவனாவது ஏதாவது சொல்லியிருந்தா தான் வந்து பார்ப்பான். அதுவுமே முழுசாக பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஏன்னா இன்னொருத்தன் சொல்லி தானே பார்க்குறான். அவனுக்கா அறிவு இருந்தால் முழுசாக பார்ப்பான். எத்தனை பேர் அடுத்தவனே எந்திரா 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 அப்படின்னு சொல்கிறவன் ரொம்ப நேரம் பண்ணுவானா? அவனா படிக்கிறவன் படிப்பான். படிடா தம்பி, படிடா படின்றவன் நம்ம பார்க்குற வரைக்கும் படிப்பான், அப்புறம் புக்கை தூக்கி போட்டுருவான். அதே தான். நான் கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கணுன்றவங்க அடுத்தவங்க சொல்லி கமெண்ட்டை படிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, இது சரின்னா பார்ப்பாங்க, சரியில்லைன்னு பார்க்க மாட்டாங்க. இதுதான் செல்ஃப் அனலைசேஷன். அதுவும் தெரியல, உங்களை நீங்கள் நம்பணும். அடுத்தவங்க கமெண்ட்டை நம்பிக்கிட்டு அவன் சூப்பராக சொல்லிட்டான், நம்ம போய் பார்ப்போம், அப்படியாவது அது தேறி எந்திரிக்கட்டும். அந்த மாதிரி கேஸ் எல்லாம் அதுக்காக தான் உங்களுக்கு இது உண்மையிலேயே பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துச்சுன்னு பண்ணுங்கள். உண்மையிலே வந்துச்சுன்னா பண்ணுங்கள். சரியா? அதனால் இந்த இருக்க பிளேலிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வீடியோ தயவு செய்து முழுசாக பாருங்கள், தெளிவாக புரிஞ்சு பாருங்கள்.
இதுக்கப்புறமும் நீங்கள் இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து சீரியஸான ஒரு தொழிலாக நான் பண்ணணுங்க. இதுலேருந்து என்னோட ஜென்ரேஷனே நான் மாற்றணும். நான் இப்போ சொன்னலையே நிறைய இன்கம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் கற்று முடிச்சோன்னே எவ்வளோ பணம் போடணும் சார்? என்கிட்ட அவ்வளோலாம் பணம் போட முடியாது. ஒன்றும் இப்போ நான் சொன்னேன்ல, உங்களால் ட்ரேட் பண்ண முடியல, உங்களால் ட்ரேட் பண்ணி லாபம் எடுக்க என்னால் வைக்க முடியும். உங்களுக்கு நானே காப்பி ட்ரேட் ரெடி பண்ணி தரேன். கரெக்டாக உங்களை பார்த்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ லாபம் சம்பாரிச்சு உங்களோட செல்ஃபாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டெவலப் பண்ணுங்கள். இன்றைக்கி பணமே இல்லாமல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிருச்சு. இது இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் தானே? இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நல்ல திறமை இருக்குது அப்படின்னா உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ ஓலா அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஊபர் கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஸ்விக்கி ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஜொமேட்டோ ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ரெட் பஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். அதாவது என்ன அர்த்தம்? அதில் இருக்கிற எல்லா பணமும் அந்த கம்பெனி ஆரம்பித்தவங்களோடது கிடையாது. எல்லாமே ஏஞ்சல்ஸ் அப்படின்பாங்க. ஏஞ்சல்ஸ்னால் வெளியாளோட பணம். அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மீட்டிங் இருக்கும். அங்கே போய் நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம்னு அவங்க தாறுமாறாக கேள்வி வைப்பானுங்க. 40 பேர் 50 பேர் உட்காந்து அவங்களெல்லாம் திருப்திப்படுத்தினாங்கன்னா அவங்க அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு. அப்போ அந்த மாதிரி டெவலப் பண்ண கம்பெனி தான் ஜஸ்டைல். எல்லாமே யூத். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்தில் தான் பிஸ்னஸ்னால் 60 வயசு 70, இப்போலாம் எல்லாமே 25 வயசு 30 வயசு அதுக்குள்ளே தான் இருக்காங்க. அது எல்லாமே வெளியாளோட பணம் தான். இன்றைக்கி உங்கள்ட்ட கிளாரிட்டியான விஷயம் இருக்குன்னா இன்றைக்கி உங்களை நம்பி முதலீடு பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அதே தான் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ உலகம் அதை நோக்கி போயிட்டுருக்கு. உங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முழுசாக கற்றுக்கிட்டு அவன் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தரானா, அதை ப்ரூவ் பண்ணி உங்களால் காட்ட முடியும் அப்படின்னா சர்வசாதாரணமாக காட்டிடலாம். அதான் நான் சொல்லலை, நீங்கள் டெமோ அக்கௌண்ட் ஒரு 25வது ட்ரேட் பண்ணும்போதே உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எங்கேயோ போயிடும். இதெல்லாம் உங்களை நம்பி சொல்லலை, நான் என்ன நம்பி சொல்கிறேன், என் கண்டனை நம்பி சொல்கிறேன். உங்களால் அதை அடிக்கடி சொல்லுவேன், உங்களால் நல்ல கண்ணு தெரிஞ்சால் போதும். நீங்கள் எழுத பிடிக்க தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். பச்சை கலராக சிகப்பு கலரான்னு பார்க்க தெரிஞ்சால் போதும். உங்களை ட்ரேடராக மாற்ற முடியும், என்னால் இன்வெஸ்டராக மாற்ற முடியும். இது எல்லாமே ப்ரூவன். எத்தனையோ பேரை நம்ம பண்ணினதான் நான் சொல்கிறேன், இல்லாதவனை நான் சொல்ல போகிறதில்ல. கரெக்டாக? ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நீங்கள் சீரியஸாக கற்றுக்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். முதல்ல என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துலையாவது உங்களோட தவறுகளை சரி பண்ண பாருங்கள். அதுதான் எனக்கு மெயின். அந்த பண்ண தப்பே பண்ணாதீங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சீரியஸாக கற்றுக்கணுன்னா நீங்கள் ஃபர்தராக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.